கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்கிற வாழ்த்துக்களோடு தேவனுடைய மிகுந்த கிருபையினாலே இந்த நாளும் மீண்டுமாய் நாம் ஒன்று சேரவும் தேவனுடைய மகா பரிசுத்தமான சத்தியங்களை தாவீதினுடைய வாழ்க்கையிலிருந்து ஒரு தொடர் பாடமாக நாம் பார்ப்பதற்கும் தேவன் நமக்கு பாராட்டி வருகிற மேலான கிருபைக்காக அவருக்கும் அவருடைய குமாரனுக்கும் மகிமையை செலுத்திக் கொண்டு அப்ப நம்ம கடைசியா நம்ம பார்த்திருக்கிறோம் 2 சாமுவேல் எத்தனாவது அதிகாரங்க? 11ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்கள் நம்ம பார்த்திருக்கிறோம் இல்லைங்களா? சரிதானா? அப்ப நம்ம இங்க பார்க்கும்போது அதை முதல் ஃபர்ஸ்ட்ல இருந்தே வாசிக்கலாம். ஒரு 3 வசனங்கள் வாசிருங்க. மறு வருஷம் ராஜாக்கள் யுத்தத்திற்கு புறப்படும் காலம் வந்தபோது தாவீது யோவாபையும் அவனோடே கூட தன் சேவகரையும் இஸ்ரவேல் அனைத்தையும் அம்மோன் புத்திரரை அழிக்கவும் ரப்பாவை முற்றுகை போடவும் அனுப்பினான். தாவீதோ எருசலேமில் இருந்து விட்டான். அப்ப தாவீது கிட்ட அந்த சுகபோக ஒரு நிலைமை, ராஜரீக நிலைமை வந்த பின்னாடி அவர்கிட்ட நம்ம பார்க்கிற ஒரு முக்கியமான ஒரு காரியம் ஓய்வு. அந்த ஓய்வு எடுக்க ஆரம்பிக்கிறது தான் தாவீதினுடைய வீழ்ச்சிக்கு ஒரு முக்கியமான ஒரு காரணம் ஆயிடுச்சு. அந்த ஓய்வுக்கு பின்னாடி இருக்குது அவருக்குள்ள இருக்கிற அந்த சுகபோக நிலைமை அப்படிங்கறத கூட நம்ம பார்த்தோம். அப்ப அந்த ஓய்வு அதுதான் அவர் என்ன பண்ணிருச்சுன்னா, ஒரு பாவ காரியங்கள் செய்யறதுக்கு அது என்னவாயிடுச்சுன்னா ஒரு வாய்க்கால அங்க அமைஞ்சிருச்சு அப்படிங்கறத கூட நம்ம பார்க்கிறோம். அப்ப இதுல நமக்கு கூட ஒரு முக்கியமான ஒரு பாடம் இருக்கு. தேவனுடைய பிள்ளைகளுக்கு என்ன இருக்கக்கூடாது அப்படின்னா, இந்த மாம்சீக பிரகாரமான ஓய்வு இருக்கணுங்களா, இருக்கக்கூடாதா? இருக்கணும் இல்லைங்களா? அதனாலதான் தேவனே மனுஷனை உண்டாக்கும் போது அவருக்கு என்ன பண்ணாருன்னா, ஒரு நாளை வாரத்துக்கு என்ன பண்ணாரு, ஒரு ஓய்வு நாளாக்கி கொடுத்தாரு. ஆனா நம்ம என்ன ஆயிடக்கூடாதுன்னா, உலக பிரகாரமான காரியங்கள்ல ரொம்ப என்ன ஆயிடக்கூடாதுன்னா, அந்த ஓய்வுகளை இந்த சுகபோகமா நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா அனுபவிக்கிறவர்களா மாறிடக்கூடாது. நமக்கு அதனாலதான் சொல்லிருச்சு, நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால். அப்ப நமக்கு ஓய்வு கிடைக்கும் போதெல்லாம் நம்ம எதுக்குத்தான் நம்மளுடைய எண்ணங்கள் அதிகமா செலவழிக்கணும்? தேவனுடைய காரியங்களுக்கு அதிகமா செலவழிக்கும் போது உலக பிரகாரமான காரியங்களை ஜெயிக்கிறதுக்கு நமக்கு என்ன இருக்குன்னா அநேக வாய்ப்புகள் இருக்கு. அதை விட்டுட்டு நம்ம உலக பிரகாரமான காரியங்களுக்கு நம்முடைய ஓய்வுகளை அதிகமா செலவழிக்க ஆரம்பிச்சோம்னா நம்ம கூட என்ன ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா விழுந்து போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனாலதான் சகோதரர்கள் என்ன பண்றாங்கன்னா, கூடுமான வரைக்கும் எந்தெந்த நேரங்கள்ல வாய்ப்புகள்லாம் கிடைக்குதோ அந்த நேரங்களை எல்லாம் நம்மளுக்கு என்ன பண்றாங்கன்னா ஆவிக்குரிய காரியங்களுக்கு நம்ம செலவழிக்கிறதுக்கு அவங்க கூட ஏற்பாடுகள் செய்யறாங்க. அப்ப இங்க தாவீதினுடைய வாழ்க்கையில அந்த ஒரு பெரிய ஒரு தவறு வர்றதுக்கு ஒரு காரணம், அவர் என்ன பண்ணிட்டாருன்னா ஓய்வு எடுத்துக்கிட்டார். அந்த ஓய்வு நேரத்தை அவர் தேவனை துதிக்கிறதுக்கும் தேவனை மகிமைப்படுத்துறதுக்கும் தேவனுடைய காரியங்களை தியானம் பண்றதுக்கும் அவர் நேரம் செலவழிச்சிருந்தாருன்னா நிச்சயமா அது அவருடைய வாழ்க்கையில ரொம்ப பிரயோஜனமான காரியங்களை கொண்டு வந்திருக்கும். ஏன்னா ஆடுகள் மேய்க்கும் போது அவருக்கு ஓய்வு இருந்துச்சானா கண்டிப்பா ஓய்வுகள் நிறைய இருந்துச்சு. ஆனா அந்த ஓய்வு நேரத்தை அவர் என்ன பண்ணார்னா ரொம்ப சரியா செலவு பண்ணார். எந்த தேவனுடைய காரியங்களுக்கு, தேவனை துதிக்கிறதுக்கு, தேவனை தியானிக்கிறதுக்கு, இப்படி அநேக காரியங்களுக்கு அவர் என்ன பண்ணார்னா தன்னுடைய நேரங்களை செலவழிச்சார். அதே செலவழிப்பு அவர் என்ன பண்ணிருக்கலாம்னா, இந்த ராஜாவான பின்னாடியும் அவர் அதை செஞ்சிருந்தார்னா நிச்சயமா அவர் என்ன இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னா விழுந்து போறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்ப இதெல்லாம் யாருக்கு நமக்கு பாடம் அப்படின்னா, நம்ம இந்த கடைசி காலத்துல வாழ்கிற நமக்காகத்தான் என்ன ஆயிருக்குன்னா இவ்வளவு காரியங்களும் எழுதப்பட்டிருக்கு. அப்ப நம்மளுடைய வாழ்க்கையில ஓய்வு நேரங்களை, ஓய்வுக்காக நம்ம விடுகிற அந்த நேரங்களை நம்ம எப்படியாவது செலவழிக்கிறோம் அப்படிங்கிறது நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாடமா இருக்குது. இங்க தாவீது என்ன பண்ணிட்டாரு, பகல் நேரத்துல தூங்கிட்டாரு. மத்த நேரத்துல தூங்கி இருந்தா கூட பரவாயில்ல. சேவகர்கள், வீரர்கள் எல்லாரும் என்ன இருக்கிறாங்க, யுத்தத்துக்கு போயிருக்கிறாங்க. அவங்க யுத்தத்துல இருக்கும்போது இவர் தூங்கி ரெஸ்ட் எடுத்தது ஒரு மிகப்பெரிய ஒரு தவறு. இதுக்கு நமக்கு என்ன பாடமா சொல்லலாம்? எல்லாரும் சபை கூடுகைக்கு போய் சபை கூடுகையில கலந்துகிட்டு இருக்கும் போது நாம என்ன பண்ணிட்டு இருக்க கூடாது, நம்ம போய் வீட்டுல தூங்கிட்டு இருக்க கூடாது இல்லைங்களா? அப்ப கூடுமான வரைக்கும் சபை கூடுகைகள்லாம் நம்ம என்ன பண்ணணும், முடிஞ்ச வரைக்கும் நம்ம என்ன பண்ணோம், உடல்நிலை சரியில்லை, வர்றதுக்கான நிறைய வாய்ப்புகள் இல்லாத சூழ்நிலைகள், அது பிரச்சனை இல்லை. மற்றபடி நம்ம என்னன்னா எல்லா சூழ்நிலைகளும் சாதகமா இருந்து நம்ம தேவனுடைய காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதப்ப நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும், எங்கேயோ ஒரு வீழ்கைக்குள்ள போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கறத கூட நம்ம பார்க்கிறோம். இப்ப 2வது வசனம் வாசிங்க. ஒரு நாள் சாயங்காலத்தில், ஒரு நாள் அந்த மாதிரி எல்லாரும் யுத்தத்துக்கு போயிருக்கும் போது தாவீது ஒரு நாள் என்ன பண்றாரு, ஒரு நாள் சாயங்காலத்தில் தாவீது தன் படுக்கையிலிருந்து எழுந்து அரமனை உப்பரிகையின் மேல் உலாத்திக் கொண்டிருக்கும் போது, ஒரு நாள் எப்ப எழுந்தாரு, சாயங்காலத்துல எழுந்துட்டார். அதான் அவருடைய வாழ்க்கையினுடைய வீழ்ச்சிக்கு முக்கியமான ஒரு காரணமாய் போச்சு. அரண்மனை உப்பரிகையின் மேல் உலாத்தி கொண்டிருக்கும் போது இப்ப என்ன பண்ணிட்டார்னா ஒரு தவற பார்த்துட்டார். தவற பார்த்தது தவறா?
அப்படின்னா அது தவறு இல்ல, அது தொடர்ந்து பார்த்ததுதான் என்னதுங்க தவறு. அப்படிங்கும்போது நம்மளுடைய வாழ்க்கையில தவறுகளை பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கான உலகம் பயங்கரமான தீமை நிறைஞ்சிருக்குது, வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஆனா நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா தொடர்ந்து அதை பார்க்கக்கூடியவர்களா தியானிக்கக்கூடியவர்களா நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, மாறிட்டோம் அப்படின்னா தான் அங்க என்ன ஆகுதுன்னா பாவம் உள்ள வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த சிந்தை ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல பார்த்த உடனே நமக்குள்ள வர சிந்தையை நம்ம ரொம்ப அதை அதுக்காக நம்ம பரவாயில்ல, ஆனா அது வந்து போறது அது தவிர்க்க முடியாத ஒரு காரியம். அதனால அதுக்காக நம்ம ரொம்ப மனசு உடைஞ்சிடக்கூடாது, நான் பெரிய பாவி அப்படின்னு. ஆனா அதை நம்ம எந்த அளவுக்கு உள்வாங்குறோம் அப்படிங்கிறதுலதான் இருக்குது நம்ம எந்த அளவுக்கு இந்த தவறுகளை வெறுக்கிறோம் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இங்க கூட என்ன பண்ணிட்டாரு, ஒரு ஸ்திரீ ஸ்நானம் பண்ணுகிறத பார்த்துட்டாரு, அதோட அவர் விட்டுருந்தா பரவாயில்ல, அதை என்ன பண்ணிட்டாருன்னா கூர்ந்து கவனிக்க ஆரம்பிச்சார். அடுத்து அந்த அம்மா யாருன்னு விசாரிக்க ஆரம்பிச்சார். இது அவருடைய படிகள், அதாவது அவருடைய பாவத்தின் படிகள்ல அப்படியே வரிசையா வந்துட்டே இருக்குது. அடுத்து என்ன பண்ணிட்டாருன்னா அது யாருன்னு தெரிஞ்ச பின்னாடியாவது அவர் விட்டுருக்கணும். ஆனா அப்புறம் என்ன பண்ணிட்டார், இன்னொருவருடைய மனைவின்னு தெரிஞ்ச பின்னாடியும் அவங்களை அழைத்து வர சொல்லி அங்க ஒரு தவறு அங்க நடந்துருச்சு. இதுதான் நம்ம பார்த்தோம். அப்ப இதுக்கெல்லாம் முக்கிய காரணம் தேவனை தன்னுடைய வலது பாரிசத்துல வச்சு வாழ்ந்த தாவீது இப்ப ராஜாவாகி ஒரு அந்நிய நாட்டு ராஜா ஈராமோட தொடர்பு வச்சதுனால அதை நிமித்தம் இவர் என்ன பண்ணிட்டாருன்னா அந்நிய ராஜாக்களை பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு, அவங்க சுகபோகமா வாழ்கிறத கவனிக்க ஆரம்பிச்சிட்டார். இதுதான் அவருடைய தவறுகளுக்கு வாய்க்கால். பிரதர் சொன்ன மாதிரி அவர் முற்பிதாக்களை கவனிக்க ஆரம்பிச்சிருந்திருந்தாருன்னா அவருடைய வாழ்க்கை இந்த அளவுக்கு போயிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அவர் ஆபிரகாம் தியானிச்சிருக்கணும், ஈசாக்க தியானிச்சிருக்கணும், விசேஷமா யாரை தியானிச்சிருக்கலாம், யாரை தியானிச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். யோசேப்பை தியானிச்சிருந்தாருன்னா இந்த மாதிரி தவறுகள் பக்கத்துக்கு கூட எட்டி பார்த்திருக்காது இல்லைங்களா. அப்ப முற்பிதாக்களை தியானிக்க வேண்டிய தாவீது என்ன பண்ணிட்டாருன்னா மற்ற ராஜாக்களை ரோல் மாடல்கள் ஆக்குனதுதான் அங்க என்ன ஆயிடுச்சுன்னா அவருடைய மிகப்பெரிய ஒரு தவறுகளுக்கு காரணமா அமைஞ்சிருச்சு. இப்ப நம்மளுடைய வாழ்க்கையிலும் கூட ஒரு நாள்ல மேக்சிமம் இந்த உலக பிரகாரமா நம்ம தொடர்புகள் அதிகபட்சம் ஒரு 8 மணி நேரம் வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு வைங்களேன். அந்த 8 மணி நேரம் யாருடைய நம்மளுடைய பேச்சு பழக்க வழக்கங்கள் அதிகமா யாரு கூட இருக்கு அப்படிங்கிறத வச்சு நம்ம கூட கண்டுபிடிச்சிடலாம் நம்முடைய சிந்தனை எந்த அளவுக்கு சீரடையுது, எந்த அளவுக்கு சீரழியுது அப்படிங்கறத கூட நம்ம என்ன பண்ணிடலாம்னா அங்க கூட அதை கண்டுபிடிச்சிடலாம். இப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னா விசாரிச்சுட்டாரு, அது தன்னுடைய போர் வீரன், மிக முக்கியமான ஒரு போர் வீரனுடைய மனைவி அப்படிங்கிறது தெரிஞ்ச பின்னாடியும் அவர் அந்த தவறுக்குள்ள போயிடுறாரு. இப்ப அடுத்து என்ன நம்ம பார்க்கிறோம் அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னா 5வது வசனம் வாசிங்க. அந்த ஸ்திரீ கர்ப்பம் தரித்து தான் கர்ப்பவதி என்று தாவீதுக்கு அறிவிக்கும்படி ஆள் அனுப்பினாள். இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா இப்ப அந்த ஸ்திரீ என்ன ஆயிட்டாங்க, பத்சேபால என்ன ஆயிட்டாங்கன்னா இப்ப கர்ப்பம் கூட தரிச்சிட்டாங்க. இப்ப அவங்க கர்ப்பம் தரிச்ச உடனே அந்த செய்தியை யாருக்கு சொல்லி அனுப்புறாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா தாவீதுக்கு சொல்லி அனுப்புறாங்க. இப்ப தாவீதுக்கு இப்பதான் என்ன வருது அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு பயம் வருது. என்ன ஆயிடுச்சுன்னா ஐயோ இப்படி ஒரு காரியம் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லி என்ன பயம் வரணும், என்ன பயம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா தேவனே உங்க மனதை துக்கப்படுத்துற மாதிரி இப்படி ஒரு காரியம் செஞ்சுட்டேனேங்கிற பயம் வரல. என்ன ஆயிடுச்சுன்னா ஐயோ இந்த விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சா என்ன ஆகும், இந்த ஒரு பயம் வந்துடுச்சு. உடனே இந்த விஷயத்தை மறைக்கிறதுக்கான முயற்சிகள்ல என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாருன்னா இறங்க ஆரம்பிச்சிட்டாரு. இங்க தன்னுடைய தவறு தெரிஞ்ச உடனே அவர் என்ன பண்ணல அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஐயோ இப்படி தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியம், நான் ஒரு தேவனுடைய மனுஷன் இப்படி நடந்துட்டனே, இந்த ஒரு பயமோ இந்த ஒரு துக்கமோ அவருக்கு வராம இந்த விஷயம் 4 பேருக்கு தெரிஞ்சா என்ன ஆகும், இப்படி என்ன பண்ணிட்டாருன்னா கவலைப்பட்டுட்டார். நம்மளுடைய வாழ்க்கையிலும் கூட இந்த இது வருதுங்களா, ஒரு சில பாவங்கள் நம்முடைய வாழ்க்கையில வந்துச்சுன்னா வந்தா வந்துட்டு போகுது யாருக்கு தெரியுது அப்படின்னு நம்ம அநேக நேரங்களில் இருந்துருவோம். ஆனா அது மற்றவங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் போதுதான் நம்ம என்ன பண்ண ஆரம்பிப்போம், அதை குறிச்சு ரொம்ப பயப்பட ஆரம்பிப்போம். அது வரைக்கும் நம்ம அதுக்காக கவலையே பட மாட்டோம், அதெல்லாம் எல்லாருக்கும் இருக்கிறது தான் பலகின சரி அப்படி இருந்துட்டு இருந்துருவோம். ஆனா அது 4 பேருக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு உடனே தான் நம்ம அதுக்காக பயப்படுவோம். அந்த மாதிரி ஒரு பயம் இருக்கிற வரைக்கும் நம்ம அந்த பாவத்தை விட்டு என்ன ஆக மாட்டோம், ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒரு சமயம் அந்த நம்ம செய்கிற தவறு 4 பேருக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அதை பத்தி நம்ம என்ன பண்ண ஆரம்பிப்போம்னா அதை மறைக்கிறதுக்கும் அதுக்கு சாக்கு போக்கு சொல்றதுக்கும் தான் என்ன ஆயிடுவோம்னா தயாராயிடுவோம். இப்ப கூட தாவீது என்ன ஆயிட்டாருன்னா தெரிஞ்சு போச்சு, இப்போ ஒரு மிகப்பெரிய பிரச்சனையில நம்ம மாற்றோம் அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவர் என்ன ஆகலைன்னா தேவனை நோக்கி பார்க்கல. அதனால இவர் என்ன பண்றாருன்னா ஜனங்கள் மத்தியில தனக்கு எப்படிப்பட்ட ஒரு பாதிப்பு வரும் அப்படிங்கிறத யோசிக்க ஆரம்பிச்சிட்டார். இந்த செய்தி வந்த உடனே அவர் அன்னைக்கு நைட்டு தூங்குனாரா நமக்கு தெரியல. ஆனா இதை மறைக்கிறதுக்கு இந்த பிரச்சனையை இல்லாம பண்றதுக்கு என்ன பண்ணலாம், இப்படி இவர் என்ன பண்ணிட்டாருன்னா மாம்சத்துல நிறைய காரியங்கள் யோசிக்க ஆரம்பிச்சாரு. அவர் மைண்ட்ல யாரெல்லாம் கூட வந்து மிரட்டினாங்கன்னா உரியா கூட வந்து மிரட்டிட்டாரு.
ஏயா நான் உனக்காக தேசத்துக்காக இவ்வளவு பாடுபட்டுக்கிட்டு இருக்கிறேன், நீ என் குடும்பத்தையே நாசம் பண்ணிட்டே. உரியா கூட மைண்ட்ல நின்று பேசிட்டு போயிருப்பாரு. அடுத்து முக்கியமான இன்னொருத்தர் வந்திருப்பார். அவர் யார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அகிதோப்பேல். யார் இந்த அகிதோப்பேல் அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னா அவரை குறிச்சு பின்னாடி நம்ம பார்க்க போறோம். அவர் ஒரு முக்கியமான ஒரு நபர். அவர் யார் அப்படின்னா பத்சேபாளுடைய தாத்தா. அப்ப அவரும் கூட ஒரு சமயம் இப்பதான் என்ன ஆக ஆரம்பிக்கிறார், ஞாபகத்துக்கு வர ஆரம்பிக்கிறாரு. ஐயோ, அவருக்கும் தெரிஞ்சு, உரியாவுக்கு தெரிஞ்சு, இப்படி எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சுன்னா என்னுடைய பேர் என்ன ஆகும்? அடுத்து என்ன ஆக ஆரம்பிச்சுன்னா நியாயப்பிரமாணம் கூட யோசனைக்கு வருது. இந்த மாதிரி ஒருத்தர் தவறு செஞ்சா அவர் என்ன பண்ணணும்னா கல்லெறிஞ்சு கொலை செய்யணும். சரிங்களா? அப்ப அந்த ஒரு சூழ்நிலை நமக்கு வந்துடுச்சுன்னா நம்ம என்ன பண்றோம்? ராஜ மேன்மை போயிடும், ஜனங்கள் மத்தியில் நம்முடைய பேரு கெட்டு போயிடும். அதனால இந்த குற்றத்தை எந்த வகையில மறைக்க முடியும் அப்படி யோசிக்கத்தான் அவருக்கு அருமையான ஒரு ஐடியா கிடைக்குது. அதை அடுத்த வசனத்துல நம்ம பார்க்கிறோம். வாசிங்க. அப்பொழுது தாவீது ஏத்தியனாகிய உரியாவை என்னிடத்தில் அனுப்பு என்று யோவாபின் அண்டைக்கு ஆள் அனுப்பினான். இப்ப உடனே என்ன சொல்றாருன்னா, அந்த ஏத்தியனாகிய உரியாவை உடனே இங்க அரண்மனைக்கு அனுப்பிச்சு வை, அங்க போர்க்களத்துல இருக்கிற உரியாவை உடனே அனுப்பிச்சு வை அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. அப்படியே யோவாப் உரியாவை தாவீதின் இடத்திற்கு அனுப்பினான். அப்ப உடனே யோவாப்புக்கு என்ன விஷயம் எதுவுமே தெரியல. உரியா, உன்னை ராஜா வர சொல்றாரு, நீ என்ன பண்றன்னா நீ அரண்மனைக்கு போகலாம், நாங்க போருங்க நடந்துட்டு இருக்கு, நீ உன்னை கூப்பிடுறாரு, நீ போ அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிட்டாருன்னா அனுப்பிச்சு வச்சுட்டாரு. இப்ப நேரா உரியா எங்க வர்றாருன்னா தாவீது கிட்ட வர்றாரு. உரியா அவனிடத்தில் வந்தபோது தாவீது அவனை பார்த்து, யோவாப் சுகமாயிருக்கிறானா? ஜனங்கள் சுகமாயிருக்கிறார்களா? யுத்தத்தின் செய்தி நற்செய்தியா என்று விசாரித்தான். ஒரு மிகப்பெரிய ஒரு மாயமாலம் இங்க நடக்குது. என்னன்னா, போர் என்ன நடந்துகிட்டு இருக்குங்கிறதுல ரொம்ப அக்கறை உள்ளவர் மாதிரியும், அதை குறிச்சு விசாரிக்க உரியாவை அழைச்ச மாதிரியும் என்ன பண்றாருன்னா ஒரு சில காரியங்கள் இங்க விசாரிச்சுட்டு, பின்பு தாவீது உரியாவை நோக்கி, நீ உன் வீட்டிற்கு போய் பாத சுத்தி செய் என்றான். உரியா ராஜ அரண்மனையிலிருந்து புறப்பட்ட போது ராஜாவினிடத்திலிருந்து உச்சிதமான பதார்த்தங்கள் அவன் பின்னாலே அனுப்பப்பட்டது. அப்ப இங்க என்ன பண்ணிட்டாரு தாவீது அன்னைக்கு யோசிச்சுட்டாரு அப்படின்னா, இந்த தவற நம்ம செஞ்சுட்டு அந்த தவற எப்படி மறைக்கலாம் அப்படின்னு யோசிச்சு ரொம்ப தந்திரமான ஒரு யோசனைக்குள்ள வந்துட்டாரு. இதை அப்படியே என்ன பண்ணிடணும்னா உரியா மேல போட்டுறணும். உரியா மேல இந்த தவற போடணும்னா இப்ப உரியா அங்க இல்ல, உரியாவை இங்க கொண்டு வந்துடணும். உரியாவை இப்ப கொண்டு வந்து அவருடைய வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சுட்டா நம்ம மேல வர இருக்கிற அந்த மிகப்பெரிய பழி என்னவாயிடும்னா அங்க தெரியாம போயிடும். என்ன மாதிரி ஒரு தேவனை தியானிச்சு தேவனை மகிமைப்படுத்தின இந்த சிந்தனைகள் இப்ப பாருங்க, அந்த மாம்சத்துல அந்த சுகபோகத்துக்குள்ள போக போக அவருடைய சிந்தனைகள் எவ்வளவு ஒரு கீழானவைகளை நோக்கி போய்கிட்டு இருக்கு அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம். அப்ப சகோதரர்கள் இதை குறிச்சு ரொம்ப அழகா சொல்றாங்க. எனவே இவர் செய்த தவறை மறைக்க வேண்டும், அதற்காக யுத்த களத்தில் இருக்கிற உரியாவை அழைத்து யுத்த காரியங்களை விசாரித்து விட்டு போய் உன் மனைவியோடு சுகமாயிரு, ஏனென்றால் இந்த குழந்தை தனக்கு உரிய குழந்தை அல்ல, உரியாவின் குழந்தை என்று மற்றவர்களும் உரியாவும் நினைக்கத்தக்கதாக இதை மூடி மறைக்க மிக வித்தியாசமான முறையில் அவர் ஆலோசனை செய்து முயற்சி செய்கிறார். இந்த நேரத்திலேயே சகோதரர்கள் கொடுக்கிற அருமையான ஒரு வார்த்தை என்னன்னா, இந்த காலகட்டத்திலும் கூட தேவனே இப்படி செய்து விட்டேனே, என்னை மன்னித்து விடுங்கள், இப்போது என்ன செய்வது என்று தெரியவில்லை, இவ்வளவு பெரிய தவறு செய்து விட்டேனே அப்படிங்கிற ஒரு குற்ற உணர்வு தாவீதுக்கு கொஞ்சம் கூட என்ன ஆகலன்னா வரல. அத நம்ம போன வாரமே பார்த்தோம். சவுலினுடைய சால்வை தொங்கலா அறுத்ததுக்கு மனசை அடிச்சுக்குச்சு. ஐயோ, கர்த்தரா அபிஷேகம் பண்ண ஒரு மனுஷனை இந்த அளவுக்கு நான் கொலை செய்யறதுக்கு எனக்கு ஒரு எண்ணம் வந்துடுச்சே. அந்த தேவனுடைய உணர்வுகளுக்காக அவ்வளோ ஒரு பயப்பட்டவர் இப்ப பாத்தீங்கன்னா அந்த உணர்வே கொஞ்சம் கூட இல்லாம போயிடுச்சு. எப்ப அந்த ஈராமுடைய தொடர்புகள் அதிகரிக்க இவருக்குள்ள இருந்த அந்த தேவனுடைய உறவு, தேவனுடைய ஐக்கியம் என்ன ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னா குறைய ஆரம்பிச்சிருச்சு. அதையெல்லாம் எது ஃபில் பண்ணிருச்சு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, முன்னாடி இருக்கிற சுற்றிலும் இருக்கிற ராஜாக்கள் அவங்களுடைய வாழ்க்கை முறைகள் இவருக்குள்ள என்ன ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னா அவருடைய சிந்தைய அங்க நிரப்ப ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு கூட நம்ம பாக்குறோம். இந்த தவற மறைச்சு பழிய உரியாவின் மேல கொண்டு வந்து தான் தப்பிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாருன்னா, தான் எந்த அவமானமும் படாமல் தான் தப்பித்துக் கொள்ள இங்க என்ன ஆகுறாருன்னா தாவீது முயற்சிக்கிறாரு அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம். இப்பதான் உரியாவினுடைய குணலட்சணங்களை பார்க்கிறோம். உரியாவை வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்டுட்டு பின்னாடியே அதுக்கான சகல பதார்த்தங்களை, ஏன்னா இவர் செஞ்ச பாவத்துக்கு என்னவாது பிராயச்சித்தம், இன்னொரு வகையில வெகுமதி. பாருங்க, அந்த மாதிரி என்ன பண்றாருன்னா கொடுத்து அனுப்புறாரு. ஆனா பின்னாடியே போன ஆளுங்க திரும்பி வராங்க. ஏன்னா அவர் என்ன ஆகல, உரியா வீடு போய் சேரல. கீழே வாசிங்க.
ஆனாலும் உரியா தன் வீட்டிற்கு போகாமல் ராஜ அரமனையின் வாசலிலே தன் ஆண்டவனுடைய எல்லா சேவகரோடும் கூட படுத்துக் கொண்டிருந்தான். உடனே போனவங்க பின்னாடியே போறாங்க. அவர் நேரம் எங்க போயிட்டாருன்னா சேவர்களோட போய் படுத்துட்டாரு. இப்ப என்ன ஆகி போச்சுன்னா போனவங்க திரும்பி வராங்க. ஏன் உரியா வீட்டுக்கு இதெல்லாம் கொண்டு போய் கொடுக்கலையானா, எங்க ராஜா உரியா வீட்டுக்கே போகல, அவர் நேர சேவர்களோட போய் படுத்துட்டாருங்க, அங்க தங்கிட்டாரு, வீட்டுக்கு அவர் போகல அப்படின்னு சொன்ன உடனே வீடு எவ்வளவு தூரத்துல இருந்திருக்கும்? அது ரொம்ப தூரம், அதனால நைட்டு போக முடியாது, நான் காலையில போய்க்கிறேங்கிற அளவுக்கு தூரம் இல்ல. ஏன்னா அந்த அம்மா குளிக்கிறத தாவீது மேல இருந்து பாத்துருக்கிறாருன்னா அரண்மனை பக்கத்துலதான், அவங்க கொஞ்ச தூரத்துலதான் அவங்க வீடு இருந்திருக்குது. அப்படிங்கும் போது பாருங்க, அந்த நேரத்துலயும் கூட இங்க உரியா என்ன ஆகலன்னா வீட்டுக்கு போகல. அப்ப இங்க உரியாவினுடைய ஒரு குணலட்சணத்தை நம்ம பார்க்கிறோம். தன் சுகத்தை விரும்பாத ஒரு மனிதன் உரியா கிட்ட பார்க்கிற அருமையான ஒரு குணலட்சணம். அதனாலதான் அவர் என்ன பண்ணல, தன்னுடைய வீட்டுக்கு அங்க போகல அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம். அடுத்த வசனம், உரியா தன் வீட்டிற்கு போகவில்லை என்று தாவீதுக்கு அறிவிக்கப்பட்ட போது தாவீது உரியாவை நோக்கி, நீ பயணத்திலிருந்து வந்தவன் அல்லவா, நீ உன் வீட்டிற்கு போகாதிருக்கிறது என்ன என்று கேட்டான். அப்ப என்ன பண்றான்னா மறுபடியும் உரியாவை வர சொல்லுங்கன்னு. என்ன உரியா, நான் உங்களை வர சொல்லினேன், இப்ப வீட்டுக்கு தானே போக சொன்னேன், நான் ராஜாவே சொல்றேன், நீங்க ஏன் வீட்டுக்கு போகாம இங்க இருக்கிறீங்க, நீங்க பயணத்துல இருந்து தானே வந்திருக்கீங்க, பரவாயில்ல நீங்க அதெல்லாம் ஒண்ணு இது பண்ணிக்க வேண்டாம், உள்ளம் பாத்தீங்கன்னா கொடூரம், ஆனா வாய் பாத்தீங்கன்னா வெண்ணெய், சரிங்களா, என்ன சொல்ற, நீங்க பரவாயில்ல, நீங்க போங்க, வீட்டுக்கு போய் நல்லா ரெஸ்ட் எடுங்க, போங்க உரியா அப்படின்னு கூட சொல்றாரு. உரியா தாவீதை நோக்கி, பெட்டியும் இஸ்ரவேலும் யூதாவும் கூடாரங்களிலே தங்கி என் ஆண்டவனாகிய யோவாபும் என் ஆண்டவனின் சேவகரும் வெளியிலே பாளையமிறங்கி இருக்கையில் நான் புசிக்கிறதற்கும் குடிக்கிறதற்கும் என் மனைவியோடே சயனிக்கிறதற்கும் என் வீட்டுக்குள் பிரவேசிப்பேனா? நான் அப்படி செய்கிறதில்லை என்று உம்முடைய பேரிலும் உம்முடைய ஆத்துமாவின் பேரிலும் ஆணையிட்டு சொல்லுகிறேன் என்றான். உடனே மற்றவர்களை இந்த இடத்துல நினைக்கிறாரு. அதாவது ஃபர்ஸ்ட் தன்னை பத்தி அவர் எந்த விதமான சுகத்தையும், தன்னை பத்தி அவர் பெரிய வகையில எந்த விதத்திலையும் யோசிக்கல. தன்னுடைய விருப்பங்கள், தன்னுடைய மாம்ச விருப்பங்களும் அங்க கொலை செய்யறாரு. அடுத்து தன்னோட இருந்த சேவகர்களை பத்தி இப்ப என்ன பண்றாரு, ரொம்ப அக்கறைப்படுறாரு. அவங்க எல்லாம் என்ன பண்ணிக்கிட்டு இருப்பாங்களோ, எவ்வளவு தூரம் முன்னேறி இருப்பாங்களோ, யுத்த காலத்துல என்ன நடந்துச்சோ அதை குறித்த ஒரு சிந்தனையிலேயே இவர் என்ன ஆயிட்டு இருக்கிறாருன்னு அங்க இருந்துகிட்டே இருக்கிறாரு. அப்ப மற்றவர்களை பத்தி சிந்திக்க, தன்னை பத்தி சிந்திக்காத ஒரு எண்ணம் சுகத்தை, மற்றவர்களை பத்தி சிந்திக்கக்கூடிய ஒரு சுபாவம் இந்த உரியா கிட்ட இருந்திருக்குது. அப்புறம் அப்பொழுது தாவீது உரியாவை நோக்கி, இன்றைக்கும் நீ இங்கேயே இரு, நாளைக்கு உன்னை அனுப்பிவிடுவேன் என்றான். அப்படியே உரியா அன்றும் மறுநாளும் எருசலேமில் இருந்தார். தாவீது அவனை தனக்கு முன்பாக புசித்து குடிக்கிறதற்கு அழைத்து, சரி ஒரு நாள் இருப்பான், ரெண்டாவது நாளும் இவன் இங்கேயே இருப்பானா போயிருவானான்னு ஒரு டெஸ்ட் பண்ணி பார்த்திருக்காரு. உரியா அசையவே இல்லை. அவர் ஒரு நல்ல சுய கட்டுப்பாடு நிறைஞ்ச ஒரு மனுஷனா இருக்கிறார். உடனே என்ன பண்ணிட்டாருன்னா, இனி இவனை சுய நினைவை இழக்க வைக்கணும். இவன் நானு ஒரு வீரன், நான் ஒரு சேவகன், நான் தேசத்துக்காக உழைக்கிறவன், என்னோட சேர்ந்த என்னுடைய சகோதரர்கள் வீரர்கள் அங்க யுத்த களத்துல இருக்கிறாங்க, இந்த மைண்ட் இவனுக்கு இருக்கிற வரைக்கும் இவன் வீட்டுக்கு போக மாட்டான், நான் தப்பிக்க முடியாது. அதனால இவனை அந்த மைண்ட்ல இருந்து இவனை என்ன பண்ணணும், எடுக்கணும் அப்படிங்கிற அடுத்த முயற்சிக்குள்ள போறாரு தாவீது. அவனை வெறிக்க பண்ணினான். என்ன பண்ணிட்டார், நிறைய குடிக்க கொடுத்துட்டார். குடிக்க கொடுத்தா அது என்ன பண்ணும், போய் சிறுமூளையை பாதிச்சிடும். தான் யாரு, என்ன மனநிலை பாருங்க. இன்னைக்கெல்லாம் பாருங்க, ரொம்ப பெரிய ஆபீசரா இருப்பாரு, தண்ணி அடிச்சுட்டு ரோட்ல என்ன பண்ணிக்கிட்டு இருப்பாரு, உருண்டு கிடப்பாரு. ஏன், நான் ஒரு ஆபீசருங்கிற எண்ணம் அவருக்கு போயிடும், சரிங்களா, தன்னுடைய தகுதி என்னங்கிற நிலைமை போயிடும். பெரிய கவர்மெண்ட் ஊழியரா இருப்பாரு, ஆனா பாத்தீங்கன்னா தண்ணி அடிச்சுட்டா என்ன ஆயிடுவாரு, அவருடைய அந்த சுய இதை இழந்துருவாரு. தான் யாரு, எவ்வளவு மதிக்கப்படத்தக்க ஆளுங்கிற எண்ணமே போய் ரொம்ப சாதாரணமா ரோட்ல பாத்தீங்கன்னா ரொம்ப கேவலம், ஏன் இந்த வழியா தண்ணி அடிச்சுட்டு இப்படி கிடக்குறான் அப்படிங்கிற அளவுக்கு. ஏன்னா அவங்களுடைய இது என்ன ஆயிடும்னா போயிடும். இப்ப அந்த ஒரு நிலைமைக்கு என்ன பண்றாருன்னா, இங்க உரியாவை கொண்டு வரதுக்கு முயற்சி செய்யறாரு. அவருடைய நிதானத்தை இழக்க வைக்கிற அடுத்த முயற்சிக்குள்ள இங்க தாவீது இறங்குறாரு. இப்ப என்ன நடந்துச்சு, ஆனாலும் அவன் தன் வீட்டுக்கு போகாமல் சாயங்காலத்திலே தன் ஆண்டவனின் சேவகரோடே தன் படுக்கையிலே படுத்துக் கொண்டான். அப்ப பாத்தீங்கன்னா அளவுக்கு மீறி குடிக்க வச்சு அவருடைய நிலைய மறக்க வைக்கணும்னு தாவீது முயற்சி பண்ணனா கூட, இந்த உரியா தன்னுடைய அந்த ஒரு நிலையை மறக்காத, மாற்றிக்கொள்ளாத ஒரு மனிதனாக இருந்திருக்காரு. ஆனா எந்த அளவுக்கு அவருடைய இருதயம் தேசத்து மேலையும் ராஜா மேலையும் ஒரு பக்தி நிறைஞ்சதா இருந்திருக்கணும். இத கூட நம்ம அங்க உரியா கிட்ட பார்க்கிற அருமையான ஒரு குணலட்சணமா நம்ம அங்க பார்க்கிறோம். இப்ப அடுத்து தாவீது முடிவு பண்றாரு, கீழே வாசிங்க. காலமே தாவீது யோவாபுக்கு ஒரு நிருபத்தை எழுதி, இப்ப தாவீது பார்த்தாரு, 2-3 தடவை யோசிச்சு பார்த்தாரு,
உரியா போவாருன்னு பார்த்தாரு. உரியா என்ன ஆகல, போகவே இல்லை. இப்ப முடிவு பண்ணிட்டாரு, இனி இந்த உரியா இருக்கிறது நமக்கு பிரச்சனை. ஏன்னா இவர் மறுபடியும் யுத்தத்துக்கு போவாரு. திரும்பி வரும்போது பத்சேபாள் நிச்சயம் குழந்தை பெற்றெடுத்திருப்பாங்க. அதுக்கான காரணம் தான் இல்லைங்கிறது உரியாவுக்கு தெரியும் போது நிச்சயமா பத்சேபாளை கேட்பாரு. பத்சேபாள் விவரம் சொல்லுவாங்க. சொன்ன உடனே நம்முடைய முதல் எதிரியா யார் மாறுவா, இந்த உரியா மாறிடுவாரு. அதனால உரியா மறுபடியும் இங்க வரக்கூடாது. அப்ப தாவீது என்ன முடிவு எடுத்துட்டார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, தன்னுடைய சுயத்தை காத்துக்கிறதுக்கு ரொம்ப கீழான நிலைமைக்கு போயிட்டாரு. தான் செய்த குற்றம், தனக்கு வரும் அவமானத்தை மறைக்க வேண்டுமானால் இங்கு ஒரு ஆள் இறந்து ஆக வேண்டும் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்துட்டார். ஒரு மரணம் வந்தா தான் இந்த பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு இப்ப தாவீது போயிட்டு என்ன பண்றாருன்னா, ஒரு லெட்டர் எழுதுறாரு. என்ன லெட்டர் எழுதுறாரு? உரியாவின் கையில் கொடுத்தனுப்பினார். அந்த நிருபத்திலே, மும்முரமாய் நடக்கிற போர் முகத்திலே நீங்கள் உரியாவை நிறுத்தி அவன் வெட்டுண்டு சாகும்படிக்கு அவனை விட்டு பின்வாங்குங்கள் என்று எழுதியிருந்தான். என்ன பண்ணிட்டாருன்னா, ஒரு லெட்டர் எழுதிட்டாரு. இந்த உரியா கையில நான் கொடுத்து கொடுக்கிற கடிதம் என்னன்னா, இந்த உரியாவை என்ன பண்ணுங்கன்னா, எந்த இடத்துல ஒரு சேவகன் போய் நின்னா சாக முடியுமோ அந்த இடத்துல கொண்டு போய் இவனை நிறுத்தி என்ன பண்ணுங்கன்னா, கொலை செய்யறதுக்கான, அதாவது சாகிறதுக்கான காரியங்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்லி எழுதி. அப்படியே யோவாப் அந்த பட்டணத்தை சூழ காவல் போட்டிருக்கையில், அப்ப இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, கடிதம் கிடைச்சிருச்சு. கடிதத்தை எழுதிட்டாரு உரியா, இதை கொண்டு போய் நீங்க யோவாப்பு கிட்ட கொடுங்க அப்படின்னு கூட சொல்லிட்டாரு. உரியா தன்னுடைய உயிரை எங்க எடுத்துக்கிட்டு போறாரு, கையில எடுத்துக்கிட்டு போயிட்டு இருக்கிறாரு. இப்ப அவருடைய உயிர் அவர் கையில இருக்குது. கொஞ்சம் அப்படி என்னதான் எழுதியிருப்பாரு அப்படின்னு சொல்லி பிரிச்சு படிச்சிருந்தா என்ன ஆயிருக்கும் இல்லைங்களா? அப்ப பாருங்க, அதான் அவர் ராஜா மேல வச்சுட்ட அந்த உண்மை. அதாவது என் ராஜா, என் தேசத்து ராஜா எல்லாம் நன்மையான காரியங்கள் செய்வாரு. அவரை எந்த விதத்திலும் சந்தேகப்படல, எந்த விதத்திலும் அவர் மேல தவறான எண்ணம் அவருக்கு வரல. சரிங்களா? நான் அங்க யுத்தத்துல இருந்தாலும் என் குடும்பத்துல இருந்து எல்லாத்தையும் யார் பாதுகாப்பா? எங்க ராஜா பாதுகாப்பாரு. அந்த அளவுக்கு ராஜா மேல அவருக்கு என்னன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு விசுவாசம், மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை. இப்ப அந்த ராஜா கிட்டதான் என்ன வாங்கிட்டு போறாரு, தன்னுடைய உயிர் மரண சாசனத்தையே என்ன பண்ணிட்டு இருக்கிறாருன்னா வாங்கி போயிட்டு இருக்கிறாரு. கொண்டு போய் இப்ப நினைச்சு பாருங்க, இதெல்லாம் கொஞ்சம் தியானிச்சு பார்க்கணும். யோவாப்பு கிட்ட கொண்டு போய் கொடுத்த உடனே கொண்டா உரியா அப்படின்னு வாங்கியிருப்பாரு. வாங்கி படிக்கும் போதே எப்படி இருந்திருக்கும் யோவாப்புக்கு. இதுல பாருங்க, உரியா பத்சேபாள் மட்டும் பாதிக்கப்படல, இப்ப உரியாவும் பாதிக்கப்படுறார். அடுத்து யார் கூட பாதிக்கப்படுறா, யோவாப்புக்கு எவ்வளவு பாதிப்பு. ஏன்னா உரியா ஒரு முக்கியமான ஒரு போர் வீரன். இப்ப அந்த போர் வீரனே ஒரு லெட்டர் கொண்டு வந்து கொடுத்திருக்கிறாரு. அதை படிக்கும் போது யோவாப்புக்கு கொஞ்சம் படிக்க கை என்னாக ஆரம்பிச்சிருக்கலாம், நடுங்கவா, என்னடா இவன் உயிரை எடுக்கிற லெட்டரை இவனே கொண்டு வந்திருக்கிறான் அப்படின்னு சொல்லி யோவாப் படிக்கும் போது அவருடைய மனநிலை எந்த அளவுக்கு ஒரு பாதிப்புக்குள்ள போயிருக்கும் இல்லைங்களா? இப்ப யோவாப்பு கூட படிச்சுட்டார், ராஜா கட்டளை, அதை மீற முடியாது. ராஜா என்ன செஞ்சாலும் அதுக்கு ஆமாசாமி போட்டாகணும். உடனே யோவாப்பு என்ன பண்ணிட்டாருன்னா, வாசிங்க அடுத்த வசனம். அப்படியே யோவாப் அந்த பட்டணத்தை சூழ காவல் போட்டிருக்கையில் பராக்கிரமசாலிகள் இருக்கிறார்கள் என்று தான் அறிந்த இடத்தில் உரியாவை நிறுத்தினான். பாருங்க, பட்டணத்தை சுத்தி பக்கத்துக்கு போகவே கூடாது. ஏன்னா பட்டணங்கும் போது அந்த மதில் சுவர் மாதிரி இருக்கும், மேல சேவகர்கள் நிற்பாங்க. இப்ப அந்த சேவகர்கள் கீழே வரவங்க மேல ஒரு கல்லை தூக்கி போட்டாலே போதும். சரிங்களா? அதனால ரொம்ப ஜாக்கிரதையா தான் ஒரு பட்டணத்தை நெருங்கும் போது நெருங்கணும். இப்ப ஆளுங்களும் இருக்கிறாங்க, பட்டணமும் ரொம்ப இதா இருக்குது. அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில இப்ப உரியாவை என்ன பண்றாருன்னா அந்த இடத்துக்கு அனுப்புறாரு. எத்தனை யுத்தத்துக்கு போயிருப்பார் உரியா, எவ்வளவு விவேகமா யுத்தங்கள் செஞ்சிருப்பார் இந்த உரியா. இப்ப போற இடம் ரொம்ப ஆபத்தான இடமாச்சே, யோவாப் தப்பு பண்றாரே, இந்த இடத்துக்கு நம்மள அனுப்புறாரு, நம்ம உயிர் போறதுக்கு வாய்ப்பு இருக்கேன்னு கூட யாரும் யோசிக்கல. உரியா கேப்டன் சொல்லிட்டாரு, ரைட் ஓகே நான் என்ன பண்றேன், அது சாகிறதா இருந்தாலும் சரி பிழைக்கிறதா இருந்தாலும் சரி, தளபதி சொல்லிட்டாரு நான் போறேன் அப்படிங்கிற அந்த ஒரு விசுவாசம் இங்க உரியா கிட்ட நம்ம பார்க்கிறோம். பாருங்க, அப்ப தான் சாவோன்னு தெரிஞ்சா கூட தேசம் நலன் தான் முக்கியம். யுத்தம் அது என்ன ஒரு சூழ்நிலை வந்துட்டாலும் பரவாயில்ல, அந்த ஒரு வைராக்கியத்தோட உரியா என்ன பண்றாருன்னா அங்க போயிட்டாரு. பட்டணத்து மனுஷர் புறப்பட்டு வந்து யோவாபோடே யுத்தம் பண்ணுகையில் தாவீதின் சேவகராகிய ஜனத்தில் சிலர் பட்டார்கள். ஏத்தியனாகிய உரியாவும் செத்தான். இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா உரியாவினுடைய வாழ்க்கை ஒரு முடிவுக்கு வந்துருச்சு. ஒரு பெரிய அப்பா, எந்த விதமான சூதோ, எந்த விதமான மாய்மாலமோ, எந்த விதமான ஒரு சுபாவமும் இல்லாம தேசத்தை நேசிச்சாரு, ராஜாவை தேவனுக்கு அடுத்ததா நேசிச்சாரு, அதுக்கடுத்து யோவாப்பை நேசிச்சாரு, தன்னுடைய வீரர்களை சொந்த ஒரு அங்கமா நினைச்சாரு. இப்படி நேசிச்ச அந்த உரியா இப்ப என்னவாயிட்டாரு, இறந்துட்டாரு. இப்ப என்ன பண்றாருன்னா யோவாப்பு செய்தி சொல்லி அனுப்புறாரு தாவீதுக்கு. என்னன்னா, நீங்க சொன்ன காரியம் முடிஞ்சு அப்படிங்கிறத வேற வகையில சொல்லி அனுப்புறாரு. வாசிங்க.
அப்பொழுது யோவாப் அந்த யுத்தத்தின் செய்திகளை எல்லாம் தாவீதுக்கு அறிவிக்க ஆள் அனுப்பி, தான் அனுப்புகிற ஆளை நோக்கி, நீ யுத்தத்தின் செய்திகளை எல்லாம் ராஜாவுக்கு சொல்லி தீர்ந்த போது, நீ இப்ப என்ன பண்ணணும்னா இந்த யுத்தம் நடந்த விஷயத்தையெல்லாம் போய் ராஜாவுக்கு சொல்லி முடிச்சிட்டு, ராஜாவுக்கு கோபம் எழும்பி, ஏன் அப்படி அத்தனை பேரை கொண்டு போய் சாகடிச்சிங்க, ஏன் உங்களுக்கு விவேகம் இல்லையா, எதுக்கு பட்டணத்துக்கு பக்கத்துக்கு போனீங்க அப்படின்லாம் ராஜா ஏதாவது பேசினார்னா, அவர், நீங்கள் பட்டணத்திற்கு இத்தனை கிட்ட போய் யுத்தம் பண்ண வேண்டியது என்ன, அலங்கத்தில் நின்று எய்வார்கள் என்று உங்களுக்கு தெரியாதா? ஏன் பட்டணம் பக்கம் போனீங்க, மேல இருந்து அம்பு எய்வாங்க, ஏதோ ஒண்ணு பண்ணி கொன்னுருவாங்களே, உங்களுக்கு அது தெரியாதா? நம்ம யுத்த சரித்திரத்துல நம்ம படிச்சது இல்லையா? யுத்த சரித்திரம்னா ஏற்கனவே இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்துல இருந்து வந்ததுல இருந்து அதெல்லாம் புக் அவங்க கிட்ட இருக்குது. அந்த புக்ல ஒவ்வொரு ராஜாக்கள் எப்படியெல்லாம் யுத்தம் பண்ணாங்க, நியாயாதிபதிகள் காலத்துல எப்படி யுத்தம் நடந்துச்சு, அதெல்லாம் அவங்க கிட்ட இருக்குது. அதெல்லாம் வச்சுதான் அவங்க என்ன பண்றாங்கன்னா வளர்ந்து வந்துட்டு இருக்கிறாங்க. அதனால ஏற்கனவே நடந்த யுத்தங்களை எல்லாம் நீங்க படிச்சது இல்லையா? என்ன ஒரு மதியினமா போயிட்டு அப்படி யுத்தம் பண்ணிட்டீங்க அப்படின்னு ராஜா ஏதாவது கேட்டுட்டாருன்னா, எர்பேசேத்தின் குமாரன் அபிமெலேக்கை கொன்றது யார்? தேபேசிலே ஒரு பெண் பிள்ளை அலங்கத்திலிருந்து ஒரு ஏந்திரக்கல்லின் துண்டை அவன் மேல் போட்டதினால் அல்லவோ அவன் செத்தான். இது என்ன விஷயம் உங்களுக்கு தெரியுங்களா? அபிமெலேக்குன்னு ஒருத்தர் இருப்பார், ஒரு நியாயாதிபதி. இவர் என்ன பண்ணுவார்னா யுத்தத்துக்கு போகும்போது அந்த அலங்கத்து அண்டைக்கு பக்கத்துக்கு போயிடுவார். போன உடனே என்ன நடந்துச்சு அப்படின்னா, நீங்கள் அலங்கத்திற்கு இத்தனை கிட்ட போனது என்ன என்று உன்னோடே சொன்னால், அப்பொழுது நீ உம்முடைய சேவகனாகிய உரியா என்னும் ஏத்தியனும் செத்தான் என்று சொல் என்றான். அப்ப இங்க பார்க்கும்போது அந்த அலங்கத்து பக்கத்துல போன உடனே அந்த அபிமெலேக்கு எப்படி சாவார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஒரு பொண்ணு என்ன பண்ணுன்னா ஒரு பெரிய கள்ளத்துக்கு அவர் தலையில போட்டுரும். இது எங்க நீங்க பாக்குறீங்கன்னா நியாயாதிபதிகள் 9ஆம் அதிகாரம் 51 இருந்து வாசிங்க. அந்த பட்டணத்தின் நடுவே பலத்த துருக்கம் இருந்தது. அங்கே சகல புருஷரும் ஸ்திரீகளும் பட்டணத்து மனுஷர் அனைவரும் ஓடி புகுந்து கதவை பூட்டிக் கொண்டு துருக்கத்தின் மேல் ஏறினார்கள். இந்த அபிமெலேக்கு துரத்திட்டு போறாரு. இப்ப அந்த பட்டணத்தார் என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த பட்டணத்துக்குள்ள போயிட்டு கதவை அடைச்சுக்கிட்டு எல்லாம் உள்ள ஓடிட்டாங்க. ஓடின உடனே அபிமெலேக்கு அந்த துருக்கம் மட்டும் வந்து அதன் மேல் யுத்தம் பண்ணி துருக்கத்தின் கதவை சுட்டெரித்து போடும்படிக்கு அதன் கிட்டச் சேர்ந்தான். கதவு பூட்டி இருக்கு, அந்த கதவை எரிச்சிட்டு உள்ள போயிடலான்னு அவர் கதவை எரிக்கிறதுக்கு பக்கம் போகும்போது, அப்பொழுது ஒரு ஸ்திரீ ஒரு ஏந்திர கல்லின் துண்டை அபிமெலேக்குடைய தலையின் மேல் போட்டாள். அது அவன் மண்டையை உடைத்தது. ஏன்னா அவளை பக்கத்துக்கு போக கூடாது, ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். பக்கத்துக்கு போயிட்டார், மேல இருந்து கல்லை தூக்கி போட்டு ஒரு அம்மா என்ன பண்ணிட்டாங்க, கொன்னுட்டாங்க. அது இவங்களுக்கு ஒரு பாடம். இனி நம்ம எங்க சண்டைக்கு போனாலும் மதில் நினைக்கிற அந்த இடத்துக்கிட்ட நம்ம நெருங்கி உடனே என்ன ஆயிடக்கூடாது, போகக்கூடாது. இது இவங்களுடைய ராணுவத்துல என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு முன்னெச்சரிக்கையாக வச்சிருக்கிறாங்க. இப்ப யோவாப்பு கிட்ட ஏன் இப்படி போய் சண்டை போட்டீங்க, ஏன் அலங்கத்து பக்கத்துக்கு போனீங்க, ஏற்கனவே நம்ம செய்தி கேட்டது இல்லையா, அபிமெலேக்கு செத்தது ஒரு பொண்ணு மூலமா தானே, இப்படித்தானே செத்தாரு, மறுபடியும் எதுக்கு அப்படி போனீங்கன்னு கேட்டா, நீ லைட்டா சொல்லு, உரியா கூட செத்துட்டாருங்க அப்படின்னா ராஜா புரிஞ்சுக்குவாரு. யோவாப்பு என்ன பண்ணிருக்கிறாரு, உரியாவை கொல்றதுக்காகவே திட்டம் பண்ண ஒரு விஷயம்னு ராஜா புரிஞ்சுக்கிட்டு அமைதி ஆயிடுவாரு அப்படிங்கறத யோவாப்பு இங்க என்ன பண்றாருன்னா சொல்லாம சொல்லி அனுப்புறாரு. அந்த ஆள் போய் உட்பிரவேசித்து யோவாப் தன்னிடத்தில் சொல்லி அனுப்பின செய்திகளையெல்லாம் தாவீதுக்கு அறிவித்து தாவீதை பார்த்து, அந்த மனுஷர் கை மிஞ்சி அவர்கள் வெளியே எங்களுக்கு எதிராக புறப்பட்டு வந்தபோது நாங்கள் பட்டண வாசல் மட்டும் அவர்களை துரத்தினோம். அப்பொழுது வில் வீரர் அலங்கத்திலிருந்து உம்முடைய சேவகரின் மேல் எய்ததினால் ராஜாவின் சேவகரில் சிலர் செத்தார்கள். உம்முடைய சேவகனாகிய உரியா என்னும் ஏத்தியனும் செத்தான் என்றான். அப்ப பாருங்க, உம்முடைய சேவகனாகியனா தாவீதுக்கு ஒரு விசேஷித்த ஒரு சேவகனா யார் இருந்திருக்கிறா? சேவகன்னா என்ன அர்த்தங்க? சேவகம் பண்ணுகிறவர், வேலை செய்யறவர். அப்படின்னா தாவீதுக்கு ரொம்ப நெருக்கமா இருந்த ஒருத்தர் உரியா. அந்த உரியாவே தாவீது இப்ப என்ன பண்ணிட்டான்னா திட்டம் போட்டு பயங்கரமா கிரிமினல் பிளான் பண்ணி இப்ப என்ன பண்ணிட்டாருன்னா கொன்னுட்டாரு. அதை கூட இங்க சொல்றாங்க, உம்முடைய சேவகனாகிய உரியாவும் செத்தான் அப்படின்னு சொன்ன உடனே தாவீது இப்ப பாருங்க ஒரு பெரிய மாய்மலம் பண்றாரு. அப்பொழுது தாவீது அந்த ஆளை நோக்கி, நீ யோவாபினிடத்தில் போய் இந்த காரியத்தை பற்றி விசாரப்பட வேண்டாம், ரொம்ப கவலையெல்லாம் பட வேண்டாம். பட்டயம் ஒருவேளை ஒருவனையும் ஒருவேளை வேறொருவனையும் பட்சிக்கும். நீ யுத்தத்தை பலக்க பண்ணி பட்டணத்தை இடித்து போடு என்று அவனுக்கு திடஞ்சொல் என்றான். சரி, அது யுத்தம்னு வந்தா 4 பேர் நம்ம பக்கம் சாகுறதும் 4 பேர் அவங்க பக்கம் சாகுறதும் அது இயக்கத்தான்.
அதுக்காக ரொம்ப கவலைப்பட வேண்டாம், நல்ல மும்முரமா போர் செஞ்சு அந்த பட்டணத்தை பிடிச்சி அழிங்க அப்படின்னு சொல்லி தாவீது சொல்லி அனுப்பிடுறாரு. இதெல்லாம் நடந்துருச்சு. இங்க பார்க்கும்போது தாவீது அந்த வீட்டுக்குள்ள குறுக்க நடந்தது, நைட்டு தூக்க வராம என்ன பண்ணலாம், அந்த பிரச்சனைய எப்படி சால்வ் பண்ணலாம்னு அவர் போட்டு உருண்டது. சரிங்களா? அடுத்து உரியாவை வர வச்சது, உரியா மிக நேர்மையா நடந்தது, உரியாவே மரண சாசனத்தை எடுத்துக்கிட்டு போனது, அங்க அவர் செத்தது, இதெல்லாம் நடந்துருச்சு. இப்ப கீழே வாசிங்க. தன் புருஷனாகிய உரியா செத்தான் என்று அவன் மனைவி கேள்விப்பட்ட போது அவள் தன் நாயகனுக்காக இழவு கொண்டாடினாள். துக்க நாள் சென்ற பின்பு, பொதுவா ஒரு 30 நாள் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த துக்க நாள் கொண்டாடுவாங்க. அது முடிஞ்ச பின்பு தாவீது அவளை அழைத்தனுப்பி தன் வீட்டிலே சேர்த்துக் கொண்டான். உடனே தாவீது என்ன பண்றானா, நீ வாமா, இனி நான் உனக்கு கணவனா இருப்பேன். உடனே ஊராரெல்லாம் என்ன யோசிச்சுப்பாங்க, சேவகனுடைய மனைவியை பாருங்க, தாவீது தன்னுடைய மனைவியாக்கி ராணி அந்தஸ்து கொடுத்துறாரு. இந்த மனசு யாருக்காவது வருமா? ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் யார புகழ்ந்திருப்பாங்க? தாவீத புகழ்ந்திருப்பாங்க, தாவீத மகிமைப்படுத்தி இருப்பாங்க, ரொம்ப மகிமையா பேசியிருப்பாங்க. கீழே வாசிங்க. அவள் அவனுக்கு மனைவியாகி அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். தாவீது செய்த இந்த காரியம், இதான் நம்ம அண்டர்லைன் பண்ண வேண்டிய விஷயம். இதுதான் தாவீது செய்த இந்த காரியம் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாததாய் இருந்தது. கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாதா? இது எல்லாத்தையும் யார் பார்த்துட்டு இருக்கிறா? தேவன் ஃபுல்லா பார்த்துட்டு இருக்கிறார். இப்படி தாவீது, இப்படி நீ ஆயிட்டு இருக்கிற, இப்படி போயிட்டு இருக்கிற, இப்படி எல்லாம் செஞ்சிட்டு இருக்கிற, இது சரியே இல்ல, எல்லாத்தையும் பார்த்துட்டு மிகப்பெரிய ஒரு கவலைக்குள்ள போயிருப்பாரு தேவன். அவரை ராஜாவா அபிஷேகம் பண்ணும்போது தாவீதுனா தேவனுடைய மனசுல உடனே அப்படி ஒரு சந்தோஷம் வந்திருக்கும். ஐயோ, தாவீது சவுலுக்கு அப்புறம் யார ராஜாவா அபிஷேகம் பண்ண, உடனே தேவனுடைய மனசுல யார் ஞாபகத்துக்கு வந்தா? அந்த குட்டி பையன் தாவீது. ஆடுமை பரவாயில்ல, சின்ன வயசா இருந்தா பரவாயில்ல, அவன் நம்ம நாமத்தை மகிமைப்படுத்துவான், அவன் பெரிய காரியத்தை எல்லாம் செய்வான், அவனை ராஜா வாக்கிடலாம். இப்படி எல்லாம் தாவீதுனாலே உச்சி குளிர்ந்தவர் யாருன்னா தேவன். ஆனா இப்ப தாவீது கொஞ்சம் கொஞ்சமா தேவனை விட்டு போக போக தேவனுடைய மனசு எவ்வளவு வந்திருக்கும். அந்த வீடு கட்டும் போதும், ஈராம் சொல்ற ஆலோசனையை கேட்டு கேட்டு செயல்படும் போதும் தேவனுடைய மனசு கொஞ்சம் கொஞ்சமா வருத்தம் ஆகி கடைசியில இப்ப அந்த உப்பரிகை மேல அப்படி உலா வரும்போது, வேணாம் தாவீது, வேணாம் தாவீது, போ தாவீது, உள்ள போ தாவீது, கதறி இருப்பாரு தேவன், இல்லைங்களா? அதை நம்ம எங்க பாக்குறோம்? வாசிங்க, அதிலே 12:10. இப்போதும் நீ என்னை அசட்டை பண்ணி, இப்போதும் நீ என்னை அசட்டை பண்ணின்னு தேவன் இங்க சொல்றாரு, இல்லைங்களா? அப்ப தேவன் ஏதோ ஒண்ணு தாவீது கிட்ட முயற்சி பண்ணி இருக்கிறாரு. அத தாவீது என்ன பண்ணிருக்கிறாரு? அசட்டை பண்ணி, சும்மா இருங்க ஆண்டவரே, உங்களுக்கு ஒரு வேலையே தெரியாது, எப்ப பார்த்தாலும் இப்படிதான். அந்த மாதிரி ஏதோ ஒரு காரியம் என்ன பண்ணிருக்காருன்னா அசட்டை பண்ணி இருக்கிறாரு. அப்ப தேவன் எவ்வளவு முயற்சி எடுத்திருக்கிறார் தன்னுடைய தாசனாகிய தாவீதை காப்பாத்துறதுக்கு. வேண்டாம் தாவீது, நீ இப்படி தூங்காத, இப்படி எந்திரிக்காத, இப்படி போகாத, இப்படி வராத, என்னானமோ போராடி இருக்கும். ஏன்னா இது ஏற்கனவே சவுலினுடைய சால்வத்தவங்களை வெட்டும் போது போராடினது. அது கொதிச்சுச்சு. அதுதான் என்ன ஆச்சுன்னா, அது என்னன்னா தேவ சத்தம். ஐயோ, தாவீது தப்பு பண்ணிட போற, ஐயோ நான் தப்பு பண்ணிடக்கூடாது, ஆண்டவர் என்னை காப்பாராக அப்படின்னு சொல்லி என்ன பண்ணார்னா, அன்னைக்கு தாவீது தனக்கு அதே உணர்வை தேவன் இப்ப கூட என்ன பண்ணிருப்பாரு, பல வகைகள்ல பிரயாசம் எடுத்திருப்பாரு. வேணாம் தாவீது, வேணாம் தாவீதுன்னு அதை அசட்டை பண்ணிட்டாரு தாவீதுங்க. இப்ப ஜனங்கள் எல்லாம் தாவீதை பார்த்தா மேல வச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனா தேவனுடைய பார்வையில தாவீது ஒண்ணுமே இல்லாம இருக்கிறார். ஆனா தேவன் ஒண்ணுமே சொல்லலாங்க. போய் கைய பிடிக்கிறதும் அல்ல, அவரை அந்த நேரத்துல ஒரு தீர்க்கதரிசி அனுப்பிச்சு அவரை கேவலமா பேசி அவருக்கு தண்டனை கொடுக்கும், எதையுமே தேவன் செய்யலாம். அமைதியா விட்டுட்டாரு. இன்னைக்கு திரும்புவாரா, நாளைக்கு திரும்புவாரா, நாளானைக்கு திரும்புவாரா, கொஞ்சமாச்சும் அந்த உணர்வுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாரா அப்படின்னு தேவன் எதிர்பார்த்து காத்து இருக்கிறாரு. தாவீதுக்கு அந்த ஒரு எண்ணமே வரல. ஏன்னா அவருடைய மைண்டு பூரா யாரு இருக்கானா, சுற்றிலும் இருக்கிற ராஜாக்கள் தான் இருக்கிறாங்க. அந்த ராஜா அவ்வளவு செஞ்சிருக்கிறானா, நான் செஞ்சது ஒண்ணும் தப்பே இல்லை அப்படின்னு சொல்லி தான் செஞ்ச தவறுகளை எல்லாம் என்ன பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னா மறைக்கிறவராகவும், அது ஒரு பெரிய தவறு ஒண்ணும் கிடையாது அப்படிங்கிற அளவுக்கு என்ன பண்ணிட்டாருன்னா தன்னை அங்க திருப்திப்படுத்திக்கிட்டாரு அப்படின்னு கூட நம்ம பாக்குறோம். ஆனா இத தேவன் என்ன பண்ணலன்னா மறக்கல. அப்ப நம்மளுடைய வாழ்க்கையிலையும் சகோதர சகோதரிகள் நம்மளை பார்க்கிறாங்க, சுற்று வட்டார் பார்க்கிறாங்க. இதுல நம்ம திருப்தி அடைஞ்சிருவங்களா, இவங்களை திருப்தி பண்றவங்களாவே நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, நம்ம காலத்தை ஓட்டிடக்கூடாது. இது எல்லாத்துக்கும் மேல தேவன் என்ன பார்த்துட்டு இருக்கிறாரு, அதை நம்ம என்ன பண்ண நம்மளுடைய மைண்ட்ல கொண்டு வந்துட்டே இருக்கணும். சரிங்களா? வாசிங்க நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 3வது வசனம். கர்த்தரின் கண்கள் எவ்விடத்திலுமிருந்து நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்கிறது.
எல்லாரையும் பார்த்துட்டு தான் இருக்கிறாரு. எல்லாமே அவருடைய பார்வையில இருந்துட்டே இருக்கிறாங்க. அதுலயே 11வது வசனம் வாசிங்க. பாதாளமும் அழிவும் கர்த்தரின் பார்வைக்கு பிரத்யட்சமாய் இருக்க மனுபுத்திரருடைய இருதயம் அதிக பிரத்யட்சமாய் இருக்கும் அல்லவோ. பாருங்க, இது திருவிவிலியத்துல ரொம்ப அருமையா இருக்கு. பாதாளமும் படுகுழியுமே ஆண்டவரின் பார்வையில் இருக்க மனிதரின் உள்ளம் அவர் பார்வைக்கு மறைவாய் இருக்குமோ அப்படின்னா, நம்முடைய வெளிப்பிரகாரமான காரியங்களை மாத்திரம் இல்ல, ஒவ்வொரு நிமிஷத்திலையும் ஒவ்வொரு நொடி பொழுதும் நம்முடைய சிந்தையில வருது பாருங்க நிறைய காரியங்கள். அது எல்லாத்தையும் தேவன் பார்த்துட்டே இருக்கிறாரு அப்படிங்கறத நம்ம மறந்துடக்கூடாது. நீதிமொழிகள் 21:4. மேட்டிமையான பார்வையும் அகந்தையான மனமும் உள்ள துன்மார்க்கர் போடும் வெளிச்சம் பாவமே. அப்ப பாருங்க, இதை எப்படி இந்த வசனத்தை நம்ம புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இங்க என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு பெரிய வெளிச்சம் காமிக்கிறாரு. அதாவது ரொம்ப நல்லவர் மாதிரி காமிக்கிறாரு. ஆனா அது தேவனுடைய பார்வையில என்னவா இருக்குது? அது ஒரு மிகப்பெரிய ஒரு பாவமா அங்க இருக்குது அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம். அப்ப இப்படி எல்லா காரியங்களும் நடக்கும் போது இப்ப தாவீது என்ன ஆயிட்டாருன்னா, அவர் விரும்பின மாதிரியே எல்லாம் முடிஞ்சிருச்சு. எதுக்குறதுக்கு யாரு கிடையாது? உரியா கிடையாது. பத்சேபாளை யாரு மனைவி ஆக்கிக்கிட்டா? தாவீது மனைவி ஆக்கிக்கிட்டாரு. இப்ப உரியாவும் இல்ல, கணவன் இல்லாம மனைவி கஷ்டப்பட்ட மாதிரியும் அவருக்கு ராஜா ஆதரவு கொடுத்த மாதிரியும் எல்லாத்தையும் ரொம்ப அருமையா அங்க நிறைவேற்றி முடிச்சிடாரு. அப்ப இதை குறித்து சகோதரர் சொல்லும் போது, ஆரம்பத்தில் தாவீது பத்சேபாள் மீது ஆசை வைத்தார். இது அயலானுடைய மனைவியை திருடுகிற நிலைக்கு அவரை கொண்டு போனது. இதை தேவன் திருடுகிற விஷயமா என்ன பண்ணிட்டார்னா பாக்குறாரு. இதன் பிறகு என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, தாவீது தவறு செஞ்ச உடனேயோ பத்சேபாள் கர்ப்பவதியான உடனேயோ உரியாவை திட்டமிட்டு கொலை செய்த போதோ தேவன் ஒரு கண்டன குரலையோ ஒரு சிச்சையோ கொடுத்த மாதிரி எதுவுமே அங்கல். தேவன் ஒரு பெரிய கண்டன குரல் கொடுத்த மாதிரியும் தாவீதை ஒரு பெரிய சிச்சைக்குள்ள கொண்டு போன மாதிரியும். ஏன்னா இங்க இப்படி நடந்த உடனே அங்க யோவாப் போன இடத்துல என்ன வந்திருக்கணும்? ஒரு மிகப்பெரிய தோல்வி ஆயிருக்கணும். ஆனா எல்லாம் நல்லபடியாவே நடந்துகிட்டு இருக்கு. எந்த விதமான ஒரு தோல்வியோ எந்த விதமான ஒரு தவறுதலோ எங்கேயுமே நடந்த மாதிரி தெரியல. இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, இப்ப ஒரு 3-4 வருஷம் கழியுது. 3-4 வருஷம் கழிச்சுதான் நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா, இந்த சம்பவம் நடந்த உடனேயே 11 முடிச்சிட்டோம். இப்ப என்னன்னா, அது முடிஞ்ச உடனேயே இப்ப நம்ம அடுத்த அதிகாரத்துல முதல் வசனம் என்ன வருதுங்க? 12:1. கர்த்தர் நாத்தானை தாவீதின் இடத்துல அனுப்பினார்ன உடனே இது முடிஞ்ச அடுத்த நாளே நாத்தான் வந்துட்டாரு தாவீது கிட்ட அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இது கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷம் ஆச்சு. 4-5 வருஷம் தேவன் என்ன தெரியுங்களா பண்ணல? ஒன்னும் பண்ணல, அமைதியா விட்டுட்டாரு. இப்ப தாவீது என்ன பண்ணிட்டாருன்னா, கிட்டத்தட்ட ஒரு வருஷத்திலேயே இது எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாருன்னா அப்படியே சுத்தமா மறந்துட்டாரு. இப்ப மறந்துட்டு என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாரு தெரியுங்களா? ஆலயத்துக்கு ரெகுலரா போக ஆரம்பிச்சிட்டாரு, தேவனை துதிக்க ஆரம்பிச்சிட்டாரு, மறுபடி சங்கீதங்களை எழுத ஆரம்பிச்சிட்டாரு. ரொம்ப ஒரு பக்தியுள்ள, அதாவது ஒரு நல்ல கணவனா பத்சேபாளுக்கும் ஒரு நல்ல ராஜாவா தேசத்துக்கும் அவர் என்ன ஆக ஆரம்பிச்சிட்டாருன்னா ரொம்ப அருமையா ஜீவிக்க ஆரம்பிச்சிட்டார். அப்ப இதை குறித்து சகோதரர் சொல்லும்போது, இந்த இடைப்பட்ட காலத்தில் தாவீது என்ன மனநிலையில் இருந்தார் என்றால், அவர் செய்த தவறு அவருக்கு தெரிந்திருந்தும் அந்த குற்ற உணர்வை மற்ற ராஜாக்கள் செய்வதைத்தானே நானும் செய்தேன் என்று சொல்லி தன் மனதை சாந்தப்படுத்துகிறார். பலவித சாக்கு போக்குகளினால் தன் மனதை அமைதிப்படுத்தி இருக்கிறார். என்ன செஞ்சிட்டார் அப்படின்னா, இந்த குற்ற உணர்வு வரும்போதெல்லாம் சரி நடந்தது நடந்து போச்சு, இனி நம்ம என்ன பண்ணக்கூடாது, செய்யாம ரொம்ப கவனமா ஜாக்கிரதையா இருந்துக்குவோம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிக்கிட்டாருன்னா தன்னை சமாதானப்படுத்திக்கிட்டாரு. இப்படி இவர் என்ன பண்ணிட்டாருன்னா தன்னுடைய அந்த குற்ற உணர்வு சுத்தமா என்ன பண்ணிட்டாருன்னா இல்லாம பண்ணி, தான் அந்த மாதிரி ஒரு தவறே செஞ்ச மாதிரி என்ன ஆகலைன்னா அவருக்கு மறந்தே போச்சு அது. சரிங்களா? இதுல நமக்கு என்ன ஒரு பாடம் அப்படின்னா, இது போன்று நாமும் கூட ஒரு சில வேளைகளில் தவறுகள் செய்துவிட்டு இப்படி சொல்லிக் கொள்வோம். இதற்கு தேவனிடத்தில் மன்னிப்பு கேட்காமல் நமக்கு நாமே ஆறுதலை சொல்லி நம்ம என்ன பண்ணிக்குவோம்னா நம்மளையே சரி செஞ்சுக்குவோம். எல்லாரும் செய்வதைத்தான் நானும் செஞ்சிருக்கிறேன், போகட்டும், இனி இப்படி வராதவாறு பார்த்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிடுவோம்னா அமைதியாயிடுவோமா. முக்கியமான ஒரு காரியம், மன்னிப்பு கேட்காம விட்டுருவோமா. அது அந்த அளவு தவறுகளுக்கெல்லாம் நம்ம போறதில்ல. நான் சொல்ல வர்றது சின்ன சின்ன தவறுகள் எல்லாம் நம்ம செய்யும் போது என்ன பண்ணணும்னா உடனே அந்த உணர்வுகள் வரும்போதெல்லாம் அதுக்கு உடனே நம்ம மன்னிப்பு கேட்க ஆரம்பிக்கணும். நம்ம கூட என்ன பண்ணிடுவோம்னா அப்படியே அதை விட்டுருவோம். அப்ப இங்க பார்க்கும்போது தாவீது என்ன பண்ணிட்டான்னா மறுபடியும் தேவனுடைய ஆலயத்துக்கு போறவரா, நல்லா பாட்டு பாடுறவரா இருந்திருக்கிறாரு. இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா நாத்தான் தீர்க்கதரிசி வர. நாத்தான் தீர்க்கதரிசி வரும்போது தாவீது எப்படி அதை பார்த்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி தாவீதினுடைய நிலைமையை சகோதரர்கள் சொல்லும்போது, இதன் பின்பு தேவனுடைய ஆலயத்துக்கு சென்றவராக பாடல்கள் பாடினவராக இருந்திருக்கிறார். நாத்தான் தீர்க்கதரிசி அந்த கதையை சொல்லும் போது அவ்வளவு வைராக்கியமா தாவீதுக்கு ஒரு கோபம் வருது அப்படின்னா, இந்த இடைப்பட்ட காலத்துல அவர் என்ன பண்ணிட்டாருன்னா அவ்வளவு நீதி உள்ளவரா மாறி இருக்கிறாராம். எந்த ஒரு ஸ்திரியும் அவர் பார்க்க விரும்பல,
ஆலயத்துல நிறைய பலி செலுத்தி இருக்கிறாரு, அநீதியை கண்டிக்கிறவரா இருந்திருக்கிறாரு. சரிங்களா? இவருடைய பாவத்தை என்ன பண்ணிட்டாரு? மறந்துட்டாரு. மத்ததையெல்லாம் ரொம்ப சரியா செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. ஆனா தான் இப்படி ஒரு பாவம் செஞ்சோமே அப்படிங்கிறத மொத்தமா இப்ப மறந்துட்டு இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கிறாருன்னா ரொம்ப அருமையா அவர் போயிட்டு இருக்கிறாரு. அவர் செஞ்ச தப்புக்கு எந்த வித மன்னிப்பும் கேட்கல. அதுக்கப்புறம் அவர் எந்த பாவமும் செய்யல. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில தாவீது இருக்கும்போது தேவன் தாவீதை பாக்குறாரு. இப்ப தாவீது என்ன ஆயிட்டாரு? தேவனுடைய பார்வையில நல்லா ஆயிட்டாரு. ஆனா அந்த ஒரு தவறு இருக்கே என் தாசன் கிட்ட, அவர் அந்த தவறுக்கு மன்னிப்பு கேட்காமையே விட்டுட்டாரே. இப்படி இருந்தா இவரை என்னுடைய தாசனா நான் வச்சுக்க முடியாது. இப்ப அவருக்கு நான் என்ன பண்ணி ஆகணும்? அந்த தவறை நான் சுட்டி காமிச்சு ஆகணும். ஏன்னா அவரா புரிஞ்சுக்குவாரு, தெரிஞ்சுக்குவாருன்னு பார்த்தேன். ஆனா அவர் தெரிஞ்சுக்கல. இப்ப நான் என்ன பண்ணி ஆகணும்னா இதை எப்படியாவது தாவீதுக்கு நான் புரிய வைக்கணும். தாவீது இந்த தவறை தெரிஞ்சு அதுக்கு மனஸ்தாபப்பட்டு மனம் திரும்பணும், என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். இப்படியெல்லாம் யாரு விரும்பிட்டாவான்? தேவன் விரும்பிட்டான். இதுல நமக்கு என்ன தெரியுங்களா பாடம்? ஒரு சில தவறுகள் நம்ம செஞ்சிருவோம், அது தவறுனே நம்ம புரிஞ்சுக்காம தெரிஞ்சுக்காம செஞ்சிருவோம், அப்படியே அதை மறந்து கூட விட்டுருவோம். ஆனா தேவன் பல வகைகள்ல என்ன பண்ணுவார்னா அந்த தவறை நம்ம உணர்றதுக்கு பல வகைகள்ல முயற்சிச்சு. ஒரு தியானம் வாசிக்கும் போது இருந்தாலும் நீ இப்படி இருக்கல்ல, அதை நமக்குள்ள உணர்த்துவாரு அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணிடுவோம்? அதை அசட்டை பண்ணிடுவோம். அடுத்து வேற யார் மூலமாவது என்ன பண்ணுவாருன்னா அதை நமக்கு உணர்த்த பார்ப்பாரு. இருந்தாலும் நீ இன்னும் அந்த இதை விடலல்ல அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு காரியத்தை உணர்த்துவாரு. உடனே நம்ம அப்படின்னு கடைசியா என்ன தெரியும் பண்ணுவாரு? சப்ஜெக்ட் மூலமாவது என்ன பண்ணுவாரு? சொல்லுவார். இந்த பிரதருக்கு எப்ப பார்த்தாலும் இதே தான். அப்பயும் நம்ம என்ன பண்ணிடுவோம்? அப்ப நம்மள ஒரு சமயம் குத்துற மாதிரியோ ரொம்ப கேவலப்படுத்துற மாதிரியோ நம்முடைய தவறுகள் அப்படியே பிரிக்கிற மாதிரியோ எப்பயாவது எந்த சகோதரர்கள் மூலமாவது தேவனுடைய வார்த்தை வருதுன்னு வைங்களே, அப்ப உடனே நம்ம என்ன நினைக்கணும்னா அந்த அளவுக்கு தேவன் நம்மளை நேசிக்கிறாரு அப்படிதான் யோசிக்கணுமே ஒழிய அந்த செய்தி தருகிற சகோதரனையவோ அந்த சூழ்நிலையவோ இல்ல நம்மளை குற்றப்படுத்துறவர்களையோ நம்ம என்ன பண்ணிடக்கூடாது? வெறுத்துடக்கூடாது, அவங்கள விரோதிச்சிடக்கூடாது. யார் மூலமாவது நம்மளுடைய குற்றம் சுட்டி காட்டப்படுது அப்படின்னா நம்ம உடனே அவங்களை எப்படி பார்க்கணும்னா தேவனை போல பார்க்கணும். இது இவங்க பேசல, இது இவங்க சொல்லல, இத தேவன் என் மேல வச்ச மிகுந்த அன்புல என்ன பண்றாரு? எனக்கு சுட்டி காமிக்கிறாரு. அப்படிதான் நம்ம யோசிக்கணுமே ஒழிய நம்ம எப்படி யோசிச்சோம்? எப்ப பார்த்தாலும் இந்த பிரதருக்கு நான் ஒரு சின்ன காரியம் செஞ்சாலும் என்னை குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறது தான் வேலை. இப்படி நம்ம அவரை பார்க்க ஆரம்பிச்சிடக்கூடாது. அந்த சகோதரன் மூலமா தேவன் பேசுறாரா? ஒரு சமயம் அவர் சொல்றது ஒரு சமயம் தவறா கூட இருக்கலாம். நம்ம மேல பொறாமையில பேசலாம், நம்ம மேல வேற ஒரு காரியங்கள் அன்பு இல்லாமையில பேசலாம். அதையும் கூட நம்ம என்ன பண்ண நிதானிக்கணும். உண்மையிலேயே இந்த சகோதரன் சொல்ற மாதிரி அந்த ஒரு தவறு என்கிட்ட இருக்கா? உண்மையிலேயே நான் அந்த மாதிரி ஒரு மாம்ச சுபாவத்துல தான் இப்படி பேசிட்டேனா? இப்படி எல்லாம் நம்மளை ஆராய்ச்சி பார்த்துட்டு உண்மையிலேயே ஆமா, அப்ப அந்த சகோதரன் இதை சொல்லல, நான் என் மேல தேவன் வச்ச மிகுந்த அன்புலதான் இப்ப என்ன பண்ணிருக்கிறாருன்னா இந்த ஒரு காரியம் என்னை விட்டு போகணும், இதை நான் சரி செய்யணும்னு தேவன் என்ன பண்ணிருக்கிறாருன்னா விரும்பி இந்த காரியத்தை அந்த சகோதரன் மூலமா இல்ல அந்த சகோதரி மூலமா இல்ல குடும்பத்தார் மூலமா இல்ல வீட்டார் மூலமா சொல்றாரு. ஒரு சமயம் நம்ம குடும்பத்தாரே இருக்கிறாங்க, சத்தியத்துக்கே வந்திருக்க மாட்டாங்க, நம்ம மட்டும்தான் சத்தியத்துக்கே வந்திருப்போம். அவங்க கூட நம்மள என்ன பண்ணுவாங்க? ஒரு சில நேரத்துல என்ன நீ சர்ச்சுக்கு போய் என்ன பைபிள் படிச்சு என்ன இருக்கு பாரு அப்படின்னு சொன்னாங்கன்னா சத்தியம் தெரியாதுங்க, இதுங்களுக்கு என்ன தெரியும் அப்படி நம்ம விட்டுறவே கூடாது எதையும். ஏன்னா அவங்க சொல்றதுல எந்த அளவுக்கு நியாயம் இருக்கு, எந்த அளவுக்கு தேவன், ஏன்னா யாரை கொண்டு வேணாலும் பேசுவார் இல்லைங்களா? அப்ப இவங்க இந்த காரியம் சொல்றாங்க அப்படின்னா உண்மையிலேயே நான் என்கிட்ட அந்த தவறுகள் இருக்குதா? இல்லாம அவங்க சொன்னாங்கன்னா அதை பத்தி நம்ம கவலையே பட தேவையில்ல. ஆனா இருந்த ஒரு காரியத்தை அது யார் மூலமா வந்துட்டா கூட உடனே தேவனுடைய சமூகத்துல உட்காந்து, அப்பா இவங்க சொன்னதை நீங்க கேட்டிருக்கீங்க ஆண்டவரே, இந்த மாதிரி ஒரு காரியம் கூட என்கிட்ட இருக்கிற மாதிரி இருக்குது, ஆனா இது ஜெயம் எடுக்கிறதோ இதை ஜெயிக்கிறதோ என் கையில இல்ல ஆண்டவரே, அதுக்கு தேவையான பரிசுத்தாவிய எனக்கு கொடுங்க ஆண்டவரே. இப்படி நம்ம கேட்டு கேட்டு பழகணும்னா நம்ம ஜெயிக்கலாம். சரிங்களா? இங்க கூட யார பார்த்து என்ன வார்த்தை வந்து ஏன் அரண்மனையிலேயே என்கிட்டே வந்து சொல்ற வெட்டுங்க இவனை அப்படின்னு தாவீது சொல்லியிருந்தாருன்னா அந்த ஸ்பாட்ல யாரு காலி? நாத்தான் முடிஞ்சிருப்பார். ஆனா தாவீது தேவன் என் மேல வச்ச இரக்கத்தினாலதான் நாத்தான் அனுப்பிச்சிருக்கிறாருங்கிறத நல்லா புரிஞ்சுக்கிறாரு. அப்ப எப்பயெல்லாம் தேவனுடைய வார்த்தைகள் கேட்கும் போது நம்முடைய தவறுகள் சுட்டி காட்டப்படுதோ உடனே நம்ம புரிஞ்சு கொள்ளணும், தேவன் நம்மளை என்ன பண்றாரு? ரொம்ப நேசிக்கிறாரு. ஐயோ ஆண்டவர் இப்படியெல்லாம் என்ன தேவனுடைய வார்த்தையில குத்திட்டாரே, நான் அவ்வளவு கேவலமா? அது ஒரு பக்கம் யோசிக்கிறது நல்லதுதான், அது திருந்துறதுக்கு வழி செய்யும். இன்னொரு வகையில என்ன யோசிக்கணும்னா தேவன் என் மேல வச்ச மிகுந்த அன்புலதான் இதை என்ன பண்றாரு? சுட்டி காமிக்கிறாரு. அப்ப நான் இதை விட்டு சரியாகணும்னு தான் தேவன் விரும்புறாரு ஒழிய
நான் இல்லாம போயிடணும், நான் முடிஞ்சிடணும், நான் இந்த அழைப்பை விட்டே போயிடணும்னு தேவன் என்ன பண்றது இல்ல, இந்த காரியங்களை எனக்கு சொல்றது இல்ல. அப்படி நம்ம அட்வான்ஸா எடுத்தோம்னா தான் நம்ம இந்த ஆவிக்குரிய ஓட்டத்தை என்ன பண்ண முடியுங்க, ஜெயமா ஓட முடியும். இப்ப தாவீதனுடைய வாழ்க்கையில பாக்குறோம், 5 வருஷம் ஆயிடுச்சு. இப்ப நாத்தான் வராரு. வரும்போதே நான் இந்த மாதிரி நாத்தான் தீர்க்கதரிசி உங்களை பார்க்க வந்திருக்கிறார் அப்படின்னு வரச்சொல் அப்படின்னு இருப்பாரு தாவீது. கீழே வாசிங்க 12:1. கர்த்தர் நாத்தானை தாவீதினிடத்தில் அனுப்பினார். இவன் அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, ஒரு பட்டணத்தில் 2 மனுஷர் இருந்தார்கள். ஒருவன் ஐஸ்வர்யவான், மற்றவன் தரித்திரன். இப்ப இங்க நாத்தான கூட கவனிக்கணும். தேவன் பேசுறாரு. எப்படி பேசியிருப்பார்? நேரில் வந்து பேசுறதுக்கு வாய்ப்பே இல்லை இல்லைங்களா? உள்ளத்துலதான் பேசியிருப்பார். நாத்தான் நீ என்ன பண்றேன்னா காலையில எந்திரிச்சு நேரா அரண்மனைக்கு போற, மறுபடியும் தாவீதை ஆசீர்வதிச்சு ஏதாவது சொல்லணுமா? ஏன் அப்படின்னா ஏற்கனவே ஆலயம் கட்டுறதுக்கு கூட போயிட்டு வந்தவர் யாரு தான், நீ கட்டு அப்படின்னு சொல்லி, என் தாசனை கட்ட வேணாம், ஆனா நான் அவனை ரொம்ப ஆசீர்வதிப்பேன்னு சொல்லு. அப்படியா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அவனை ரொம்ப ஆசீர்வதிப்பாரான். தாவீது ரொம்ப சந்தோஷமா சொல்லிட்டு வந்தவர் தான். இப்ப அதே ஆண்டவர் தான் இப்ப சொல்றாரு, குரலே நாத்தானுக்கு கொஞ்சம் கவலையா வந்திருக்கும் அந்த குரல் கேட்கறது. ஏன் ஆண்டவர் ரொம்ப கவலையா பேசுறாரு உள்ளுக்குள்ள? என்ன ஆண்டவரே என்ன ஆச்சு அப்படின்னு இருப்பாரு நாத்தான். இப்ப தேவன் சொல்லுவாரு, தாவீது கிட்ட போய் சொல்லு, இந்த மாதிரி அவன் செஞ்சுட்டான். எனக்கு ஐயோ தாவீதா, ஐயோ ஆண்டவரே நீங்க போன தடவை தான் அப்படியெல்லாம் தாவீதை புகழ்ந்து பேசுனீங்க, இப்ப இப்படியெல்லாம் சொல்றீங்க அப்படின்னு நாத்தான் கூட என்ன இருப்பாருன்னா இதுல ரொம்ப சோர்வுக்குள்ள போயிடுப்பாரு. இப்ப வந்து தாவீதுக்கு புரிய வைக்கிறதுக்காக இப்ப அந்த கதையை சொல்றாரு. வாசிங்க. ஒரு பட்டணத்துல 2 மனுஷர் இருந்தாங்க. ஒருத்தர் பணக்காரரு, இன்னொருத்தர் ஏழை. ஐஸ்வர்யவானுக்கு ஆடு மாடுகள் வெகு திரளா இருந்தது. அந்த பணக்காரருக்கு ஆடு மாடு ரொம்ப நிறைய இருக்கு. தரித்திரனுக்கோ தான் கொண்டு வளர்த்த ஒரே ஒரு சின்ன ஆட்டுக்குட்டியை தவிர வேறொன்றும் இல்லாதிருந்தது. ஆனா அந்த தரித்திரருக்கு ஒரே ஒரு ஆட்டுக்குட்டி மட்டும்தான் இருக்குது. அது அவனோடும் அவன் பிள்ளைகளோடும் கூட இருந்து வளர்ந்து அவன் வாயின் அப்பத்தை தின்று அவன் பாத்திரத்திலே குடித்து அவன் மடியிலே படுத்துக்கொண்டு அவனுக்கு ஒரு மகளைப் போல இருந்தது. அந்த ஐஸ்வர்யவானிடத்தில் வழிப்போக்கன் ஒருவன் வந்தான். அவன் தன்னிடத்தில் வந்த வழிப்போக்கனுக்கு சமையல் பண்ணுவிக்க தன்னுடைய ஆடு மாடுகளில் ஒன்றை பிடிக்க மனதில்லாமல் அந்த தரித்திரனுடைய ஆட்டுக்குட்டியை பிடித்து அதை தன்னிடத்தில் வந்த மனுஷனுக்கு சமையல் பண்ணுவித்தான் என்றான். வீட்டுக்கு விருந்தாளி வந்துட்டாங்க, ஆடு அடிக்கணும்னு உடனே தனக்கிட்ட இருந்த இத்தனை ஆட்டுல உன்னை பிடிப்போன்னு தோணல, அந்த ஏழைக்கு இருந்த ஒரே ஒரு ஆட்டுக்குட்டியை பிடிச்சி அடிச்சுட்டாங்க ராஜா அப்படின்ன உடனே நீதி நேர்மை செய்கிற ராஜா இல்லைங்களா? ஏன்னா தாவீது தன்னை பத்தி ராஜ்யத்தை பத்தி சொல்லும் போது ஒரு இடத்துல சொல்றாரு பாருங்க, சங்கீதம் 101 வாசிங்க அப்படியே. இரக்கத்தையும் நியாயத்தையும் குறித்து பாடுவேன், கர்த்தாவே உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். உத்தமமான வழியிலே விவேகமாய் நடப்பேன், உத்தமமான வழியிலே விவேகமாய் நடப்பேன். எப்பொழுது என்னிடத்தில் வருவீர்? என் வீட்டிலே உத்தம இருதயத்தோடு நடந்து கொள்ளுவேன். தீங்கான காரியத்தை என் கண்முன் வைக்க மாட்டேன். தீங்கான காரியத்தை என் கண்முன் வைக்க மாட்டேன். வழி விலகுகிறவர்களின் செய்கையை வெறுக்கிறேன். யாராவது வாழ்க்கை மாறுறாங்க, வழி விலகுறாங்கன்னா எனக்கு அவங்க மேல ஒரே வெறுப்பு. அது என்னை பற்றாது. அது என்ன பாதிக்காது, என்ன அது தொடராது. மாறுபாடான இருதயம் என்னை விட்டு அகல வேண்டும். பொல்லாதவனை அறிய மாட்டேன். பிறனை ரகசியமாய் அவதூறு பண்ணுகிறவனை சங்கரிப்பேன். மேட்டிமை கண்ணனையும் பெருநெஞ்சுள்ளவனையும் பொறுக்க மாட்டேன். தேசத்தில் உண்மையானவர்கள் என்னோட வாசம் பண்ணும்படி என் கண்கள் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கும். உத்தமமான வழியில் நடக்கிறவன் என்னை சேவிப்பான். என்ன சேவிக்கிறவங்களா உத்தமமான வழியில நடக்கிறவங்க? கபடு செய்கிறவன் என் வீட்டுக்குள் இருப்பதில்லை. கபடு செய்ற என் வீட்டுக்குள்ள யாரும் கிடையாது. பொய் சொல்லுகிறவன் என் கண்முன் நிலைப்பதில்லை. பொய் பேசுற என் கண்ணு முன்னாடி நிக்க முடியாது. அக்கிரமக்காரர் ஒருவரும் கர்த்தருடைய நகரத்தில் இராதபடி வேறு அறுப்புண்டு போக தேசத்தில் உள்ள அக்கிரமக்காரர் யாவரையும் அதிகாலமே சங்கரிப்பேன். இப்படி ஒரு நீதி நேர்மை உள்ள ஒரு அரசாட்சி செய்யறவர் தான் தாவீது. இது எப்ப எழுதினாருன்னு நமக்கு தெரியாது. ஆனா அவருடைய மைண்ட்ல என்னுடைய தேசம்னா அது எப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், எனக்கு முன்னாடி இருக்கிற ஆளுங்கன்னா அவங்க இப்படி இருக்கணும், அந்த மாதிரி ஒரு நீதி நேர்மை நிறைஞ்ச ஒரு ராஜாவா தாவீது இருக்கும்போது நாத்தான் வந்து சொல்றாரு, உங்க தேசத்துலதான் ராஜா இந்த மாதிரி ஒரு ஐஸ்வர்யாவனும் இருந்தா ஏழையும் இருந்தான், இந்த மாதிரி ஐஸ்வர்யவான் செஞ்சிட்டான் ராஜா அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே இப்ப தாவீது ரொம்ப கோபமாயிட்டாரு. எங்கேயோ இடிக்குதே இது,
அது கூட அவர் மைண்ட்ல வரவே இல்லை. ஏன்னா முழுக்க முழுக்க இப்ப அவர் ரொம்ப நல்லவரா இருக்கிறார். தன்னுடைய தவற முழுக்க மறந்தவரா இருக்கிறார். அறிக்கை பண்ணவரா இல்ல, மறந்தவரா இருக்கிறார். இப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, சொன்ன உடனே வாசிங்க அடுத்த வசனம். அப்பொழுது தாவீது, இத கேட்ட உடனே தாவீது அந்த மனுஷன் மேல் மிகவும் கோபம் உண்டவனாகி பயங்கரமான கோபம் வந்துருச்சு. நாத்தானை பார்த்து, இந்த காரியத்தை செய்த மனுஷன் மரணத்திற்கு பாத்திரன் என்று, இந்த மாதிரி ஒரு காரியத்தை செஞ்சவன உடனே கொல்லணும், தேசத்துல வைக்க கூடாது. கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன், அவன் இரக்கமற்றவனாய் இருந்து கொஞ்சம் கூட இரக்கம் இல்லாம இந்த காரியத்தை செய்தபடியினால், இந்த மாதிரி ஒரு காரியத்தை அவர் செஞ்சிட்டதுனால அந்த ஆட்டுக்குட்டிக்காக நாலத்தனை திரும்பச் செலுத்த வேண்டும் என்றான். அவன் 4 ஆட்டுக்குட்டியா கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அப்பொழுது நாத்தான் தாவீதை நோக்கி, உடனே நாத்தான் சொல்றாரு, நீயே அந்த மனுஷன். இப்ப பாருங்க, உடனே இதெல்லாம் தாவீது ரொம்ப வைராக்கியம், ரொம்ப ஆக்ரோஷமா பேசிட்டு அப்படின்னு, நீயே அந்த மனுஷன் உடனே என்ன ஆயிருப்பாரு, தட்டால்னு அப்படியே இத ஆயிடுப்பாரு, அப்படியே கீழே தலைய போட்டிருப்பாரு. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் உன்னை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி. சரிங்க, அப்ப இத நம்ம பாக்குறோம். அப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, இங்க சொன்ன உடனே இத அப்படியே சகோதரர்கள் சொல்லும் போது, தேவனுடைய மனுஷனாகிய நாத்தான் வருவதை தாவீது பார்த்தவுடன் அவருடைய சிங்காசனத்தில் வீற்றிருந்து என்ன விஷயமாக வந்திருக்கிறீர் என்று நாத்தானிடம் கேட்டிருப்பார். அதுக்கு நாத்தான் ஒரு நீதி கேட்டு வந்ததாக கூறுகிறார். ஏன் இதற்காக இவ்வளவு தூரம் வந்தீர்கள்? தேசத்தில் நீதி விசாரிக்கிற நீதிபதிகளை வைத்திருக்கிறேனே, அவர்களிடமே சென்று நீங்க நீதியை சொல்லி இருக்கலாம், நியாயம் காரியங்கள் பேசியிருக்கலாமே அப்படின்னு சொன்னா, அதுக்கு வேற என்ன சொல்றான்னா, இல்ல இந்த காரியத்துக்கு நீங்க தான் நியாயம் வழங்கணும் அப்படின்னு நாத்தான் சொல்லியிருப்பாராம். அப்ப இந்த கதையை கேட்கும் போது தாவீதினுடைய மனதில் மிகவும் கோபம் கொண்டு, எப்பேற்பட்ட அநீதியை செய்திருக்கிறார்கள், ஒரே ஒரு அன்பான ஆட்டை திருடினவன் மரணத்துக்கு பாத்திரவன், அதுக்கு நாளத்தனையாக அவன் கொடுக்கணும் என்று தாவீது சொல்லும் போதுதான் நாத்தான் தீர்க்கதரிசி அந்த மனுஷன் நீர்தான் என்று சொல்லும் போது, அந்த குற்றம் சுமத்தும் நாத்தானுடைய கண்களை தாவீது பார்த்திருக்க முடியாது. அப்படியே நிலை குலைந்து தரையிலே உட்கார்ந்து தன் தலையை குனிந்த நிலையில் வைத்திருப்பார். சிறிது நேரம் அங்கே அமைதி நிலவிருக்கும் அப்படின்னு கூட நம்ம பார்க்கணும். அப்ப நாத்தான் என்னான தாவீது கிட்ட பேசிட்டாரு. அப்ப தாவீது என்னெல்லாம் உணர்வுக்குள்ள போயிடுப்பாரு. இந்த ஒரு சூழ்நிலைய கர்த்தருக்கு சித்தமான நம்ம என்ன பண்ணலாங்க, அடுத்த வாரம் நம்ம பார்க்கலாம். அப்ப இன்னைக்கு நம்ம பார்த்துட்ட விஷயம், தாவீது செய்த தவறு, அவர் உரியா விஷயத்தில் நடந்து கொண்ட காரியங்கள், இதெல்லாம் தேவனுடைய பார்வையில் இருந்தது. தன்னுடைய தாசன் இந்த தவற உணராமலேயே மறிச்சிட்டாருன்னா அது அவருக்கு ஒரு பெரிய கரும்புள்ளி ஆயிடும். அவரை நான் அப்படி விட்டுறக்கூடாதுன்னு தாவீது மேல தேவன் வச்சுட்ட அன்பு, அது நிமித்தம் தன்னுடைய தீர்க்கதரிசிய தாவீது கிட்ட அனுப்பின காரியம், அந்த தீர்க்கதரிசி மூலமா தாவீதினுடைய தவறு அங்க சுட்டி காட்டப்பட்ட காரியம். இதை குறித்து நாம இன்னைக்கு பார்த்திருக்கிறோம். இதன் பின்பு தாவீதினுடைய அந்த மனம் திரும்புதலுடைய காரியங்கள், இவைகளை குறித்தெல்லாம் கர்த்தருக்கு சித்தமான அடுத்த வாரத்துல நம்ம பார்க்கலாம். பொறுமையோடு கேட்டவங்களை தேவன் ஆசீர்வதிப்பாராங்க. ஆமென்.